கொண்டு தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்தபடி இந்த திருத்தொண்டர் புராணத்தை சிந்திப்போம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் கணநாத நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. கணநாத நாயனார் அவருடைய இந்த அருள் வரலாறு வார்கொண்ட வனமுலையார் அப்படின்ற 7வது சருக்கத்திலே 5வது நாயன்மாராக போற்றி வணங்கப்படுகின்றார். திருத்தொண்ட தொகையில் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் எவ்வாறு கணநாத நாயனார் பெருமானை போற்றி வணங்குகின்றார்னு பார்த்தோம்னா, கடல் காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்றாரு. கடல் காழி அப்படின்னு சொல்றதுனால கடற்கரையினை உடைய. நீங்க நினைக்கலாம் எங்க சீர்காழியில கடல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கடலுடைய ஓதம் வந்து உலவுகின்ற காரணத்தால அந்த கடல் பகுதியாகவே கடற்கரை கொண்ட பகுதியாகவே சீர்காழியை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி வந்து கடற்கரையினை உடைய காழி சீர்காழி 12 திருப்பெயர்களை கொண்டது. அதுல காழி அப்படின்ற திருப்பெயர் எதனால ஏற்பட்டது அப்படின்னா, காளி தேவி இறைவனை பூஜித்ததுனால அது ஒரு காரணம். காளிதன் என்ற நாகம் அந்த பாம்பு இறைவனை பூஜித்து வணங்கி அருள் பெற்றது. அந்த 2 காரணத்துக்காக காழி என்று சீர்காழியை போற்றி வணங்குகின்றோம். அத்தகைய கடற்கரையினை உடைய அந்த காழி மாநகரில் கணநாதன் அப்படின்றவர் திரு அவதாரம் செய்தார். இந்த கணநாதன் அப்படின்னு அந்த பெயருக்கு என்ன அர்த்தம், பெயருக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, சிவகணங்களுக்கெல்லாம் தலைவர்னு அர்த்தம். கணங்களுக்கெல்லாம் நாதன்னா தலைவன் அர்த்தம். சிவகணங்களுக்கெல்லாம் யார் தலைவன்னா சிவபெருமான் தான். சிவபெருமானுடைய அருள் பெயரே இவருக்கும் பெருமை காரணமாக சாற்றப்படுகின்றது. காலத்தில தெரியும், காலத்தில் விளங்குகின்ற காலத்தி ஈஸ்வரருக்கு கணநாதன் அப்படின்ற அருள் நாமமும் உண்டு. கணநாதன் என் காலத்தியாய் பாடுவாங்க. இப்படி இறைவனுக்குரிய போற்றுகின்ற அந்த அருள் மொழியை அருள் பதத்தை கணநாத நாயனாருக்கும் சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த பெயர் வந்து அவரோட தொண்டு எப்படிப்பட்ட சிறப்புக்குரியதா இருக்கு அப்படின்றத சிந்திக்கும் பொழுது இதனால அந்த பெயர் ஏற்பட்டதுன்னு சிறப்பா விளங்க வரும். அப்படி கணங்களுக்கெல்லாம் தலைவராக விளங்குகின்ற கடற்கரையினை உடைய அந்த சீர்காழியிலே அவதரித்த கணநாதனுக்கும் அடியேன், அந்த நாயனாருக்கும் அடியேன், அவருடைய அடியாருக்கும் அடியேன். ஆனா திருத்தொண்ட தொகையில அவரோட அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு தான் வந்திருக்கு. அப்படின்னா எப்படி எடுத்துக்கணும்னா, கணநாத நாயனாருக்கும் அடியேன், கணநாத நாயனாரை வழிபடுகின்ற அடியார்களுக்கும் நான் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடி அருளுகின்றார். திருத்தொண்டர் திருவந்தாதியில நம்பியாண்டார் நம்பி மிக சிறப்பாக இவர் செய்த இந்த அருத்தொண்டினை 4 வரிகளில் போற்றி வணங்குகின்றார். எப்படி வணங்குகின்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசி 2 வரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த வளமை மிக்க அந்த பதி அதை சொல்றாங்க. இப்ப கடற்கரை பகுதின்னு சொல்லிட்டோம். அந்த கடற்கரைகள்ல மிகுதியாக அந்த தாழைகள் பூத்தி இருக்கும். இது நெய்தல் நிலத்திற்குரிய அந்த தாழை அது நிறைய பூத்து இருக்கு. அதை வைத்து சொல்றாரு பாருங்க. கொண்டல் கொண்டு ஏறிய மின்னுக்கு கோல மடல்கள் தோறும் கண்டல் வெண்சோறு அளிக்கும் காழி கணநாதனே. கணநாத நாயனார் பெருமான் சீர்காழியிலே திரு அவதாரம் செய்தார். வந்தார் அப்படின்னா அவதாரம் தான் அப்படின்ட்டு CKS உரையில சொல்றாரு. இது எப்படிப்பட்ட காழி மாநகர் பாத்தீங்கன்னா, கொண்டல் கொண்டு ஏறிய மின்னுக்கு. கொண்டல்னா மேகங்கள், நல்ல கருத்த மேகங்கள் இருக்கு. அப்ப கண்டிப்பா அதுல மின்னல் தோன்றும்.
அந்த மேகத்திலிருந்து மின்னல் தோன்றுவதால் அந்த மின்னல் வந்து மேகத்துக்கு மகள் போன்றது. அந்த மின்னலாகிய மகளுக்கு என்ன பண்ணுதுன்னா, இந்த சீர்காழி கடற்கரை பகுதின்னு சொன்னா நிறைய தாழைகள் வந்து வளர்ந்து இருக்கிறது. இந்த தாழைகள் தெரியும், அதை வந்து நிறைய மடல்கள் கொண்டு இருக்கும். அந்த மடல்களுக்குள்ளார என்ன இருக்குன்னா சோறு, வெண்மையான சோறு இருக்கும். இந்த தாழைகள் என்ன பண்ணுதான், தன்னுடைய அந்த வெண்மையான ஒவ்வொரு மடல்கள்லயும் இருக்கிற அந்த வெண்மையான சோற்றினை அந்த மின்னல், இந்த மேகத்தின் மகளாகிய மின்னல் கொடிக்கு தருகின்றதா. இந்த வானத்துக்கும் பூமிக்கும் தான் அந்த மின்னல் இருக்கும். அப்படி பூமியோட சம்பந்தம் ஏற்படும் பொழுது இந்த தாழை என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய வெண்சோற்றினை அந்த மின்னல் மகளுக்கு தருகின்றது. இது எதற்காக சொல்றாங்க அப்படின்னா, அந்த கருத்த மேகங்கள் இருந்து மழை பொழிவது அந்த வளத்தை குறிக்கின்றது. சிவசக்தியின் வந்து அருள் வெளிப்பாடு. அப்படி அது போல சிறந்த வளம் கொண்ட கடற்கரை பகுதியை கொண்ட காழியிலே கணநாத நாயனார் அவதரித்தார். அவருடைய தொண்டு எப்படிப்பட்ட தொண்டுன்னு பார்த்தீங்கன்னா, தொண்டரை ஆக்கி அவரவர்க்கு ஏற்ற தொழில்கள் செய்வித்து அண்டர் தம்கோன் அக்கணத்துக்கு நாயகன் பெற்றவன் கான். அவரோட தொண்டு எப்படிப்பட்டதுன்னா, தொண்டரை ஆக்கி. இன்று இறைவன் திருவருளால சீர்காழியம்பதிக்கு சென்று கணநாத நாயனாருடைய பெருமையும் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய பெருமையும் இறை சந்நிதியிலே விண்ணப்பிக்கிற பாக்கியம் கிடைச்சது. இங்க சொன்ன ஒரு முக்கியமான கருத்து தான் திருப்பியும் சொல்லணும். அதாவது என்னன்னா, அடியார்களுடைய எல்லா தொண்டுகளும் சிறப்புக்குரியது. கணநாத நாயனார் அவர்களிலிருந்து எவ்வாறு வேறுபட்டிருக்கின்றார், எவ்வாறு சிறப்பு இன்னும் சிறப்பு பெற்றிருக்கின்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடியார்கள் எல்லோருமே செய்தற்கரிய, நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒப்பில்லாத தொண்டினை செய்கின்றவர்கள், முட்டாது செய்கின்றவர்கள், அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர்கள். இவர் வந்து அந்த தொண்டை செய்தது மட்டுமல்ல, மற்ற அன்பர்களை தொண்டராக்குகின்றார். அதுதான் இவருக்குரிய பெருமையே. தான் மட்டும் சிவகதி எய்தினால் போதாது, இப்போ அன்பர்கள், இறைவனுக்கு அன்பு கொண்டிருக்கின்றவர்களையும் சிவ தொண்டிலே ஈடுபடுத்தி அவர்களையும் தொண்டராக்குகின்ற பெருமைக்குரிய தொழிலை செய்கின்றவர். அத்தகைய பெருமைக்குரியவர் கணநாத நாயனார். அதுதான் சொல்றாங்க, தொண்டரை ஆக்கினா தொண்டர்களை உண்டாக்குகின்றார். அன்பர்களா இருக்கிறவர்களை தொண்டர்களாக உருவாக்குகின்றார். எப்படி தொண்டராக உருவாக்குகின்றார்னா, அவருக்கு தீட்சை செய்து, உபதேசம் செய்து, அந்த உபதேசம் பெற்று எப்படி திரு தொண்டராக திகழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசம் இருக்கு. அடிப்படை உபதேசம் என்ன? திருநீரு திருமேனி முழுவதும் அணிந்திருக்க வேண்டும் இல்லையா? அதுக்கப்புறம் திரு ஐந்தெழுத்து ஓதி கொண்டிருக்க வேண்டும், தொண்டினை முட்டாது செய்ய வேண்டும். இது போல நிறைய சிவ உபதேசங்கள் இருக்கின்றது. எதையெல்லாம் கொல்ல வேண்டும், எதையெல்லாம் தள்ள வேண்டும், இது போன்ற சிவ உபதேசங்கள் அதெல்லாம் செய்வது, சிவ தொண்டுக்கான உபதேசங்கள் செய்வது பயிற்சி. இப்போ தொண்டர் ஆக்குறோம் அப்படின்னு சொன்னா அன்பினால் வருகின்றார்கள், அவர்களுக்கு பயிற்சி அளிக்கணும் இல்லையா? இப்போ வந்து கோயில வந்து அந்த அழகிடுதல், கூட்டுறது, மெழுகிடுதல், அதாவது துடைக்கிறது, இதெல்லாம் வந்து இதற்கெல்லாம் கூட பயிற்சி தேவையில்லை. ஆனா சிறப்பாக மாலை கட்டுதல், அது போல வந்து இது திரு நந்தவன பணி அமைத்தல், இதற்கெல்லாம் வந்து பயிற்சி தேவை, உபகரணங்கள் தேவை. அப்ப அந்தந்த எந்தெந்த துறைகள்ல வந்து பணியாற்ற விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு பயிற்சி அளித்து, சிறப்பாக தொண்டு செய்யுமாறு பயிற்சி அளித்து, அதற்கு உதவியும், அதற்கு தேவையான உபகரணங்கள் உதவி எல்லாம் செய்து தொண்டராக்குவார். இத்தகைய செயல்களை, செயற்கரிய செயலை செய்கின்ற அந்த கணநாத நாயனார் தொழில்கள் செய்வித்து இறைவன் அவரவருக்கு ஏற்ற, அதுதான் இதுல என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னா, அவர்கள் விரும்புவது மட்டும் இல்ல, அந்த உடல் தகுதிக்கும் ஏற்றவாறு. ரொம்ப ஒருத்தவங்க வயதான பெண்மணியா இருக்காங்க, அவர்களால நீர் சுமந்து வர முடியாது, அழகிடுதல் மெழுகிடுதல் முடியாது, இப்போ மலர்களை கொய்து கொண்டு வரலாம் இறைவனுக்காக. அது போன்ற எளிய பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்கள் உடல் வலிமை உடையவர்கள் திரு நந்தனவன பணிகள் செய்யலாம். அவர்கள் பெண்கள் வந்து இந்த திருவிளக்கு, அது திருவிளக்கு எல்லாருமே செய்யலாம். அது போல அவர்களுடைய உடல் தகுதிக்கேற்ப, அப்ப அவர் தகுதிக்கேற்ப அவருக்கு ஏற்ற தொழில்களை செய்வித்து அண்டர் தம்கோன்,
எல்லா உலகத்துக்கும் தலைவனாகும்னா தலைவன் இல்லையா, எல்லா உலகங்களுக்கும் தலைவனாகிய சிவபெருமானுடைய அக்கணத்துக்கு இப்படி அடியவர்களுக்கு எல்லாரும் அன்பர்களுக்கு எல்லாருக்கும் தொண்டு செய்ய வைத்து எல்லாரையும் தொண்டர்கள் ஆக்கி இந்த சிவபுண்ணியம் செய்ததனால அண்டர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குகின்ற சிவபெருமான் அவருடைய கணங்களுக்கெல்லாம் நாயகன் நாதனாகின்ற தன்மையை பெறுகின்றார். பெற்ற சிறப்புடையவர் யார்னா நம்முடைய கணநாத நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்த மிக சிறந்த தொண்டோட பெருமையை நம்ம நம்பியாண்டார் நம்பி பெருமான் விளக்கி அருளுகின்றார். பெரிய புராணத்துக்கு செல்வோம். தெய்வ சேக்கிழார் பெருமான் எவ்வாறு அருளி செய்திருக்கின்றார், உலகம் உய்யும்படி சைவத்தவர் உய்யும்படி எவ்வாறு அருளி செய்திருக்கின்றார் அப்படின்னு பார்ப்போம். முதல் பாடல். ஆழி மாநிலத்து அகிலம் ஈன்று அளித்தவள் திருமுலை அமுதுண்ட வாழி ஞான சம்பந்தர் அருளிய வனப்பினது அளப்பு இல்லா ஊழி மாக்கடல் வெள்ளத்து விடந்து உலகினுக்கு ஒரு முதலாய காழி மாநகர் திருமறையவர் குல காவலர் கணநாதர். கணநாத நாயனார் இந்த காழி மாநகர்ல திரு அவதாரம் செய்தவர். அந்த முதல் பாடல் எப்படி சொல்றாரு பாருங்க. ஆழி மாநிலத்து அகிலம் ஈன்று அளித்தவர். ஆழினா கடல், கடலால சூழப்பட்ட மாநிலம். மானா பெரிய, இந்த பூமியோடைய நிலப்பரப்பு ரொம்ப பெருசு இல்லையா, இது போல அகன்ற நிலப்பரப்பினை, பெரிய நிலப்பரப்பினை உடைய கடலால் சூழப்பட்ட அகிலம், இந்த உலகத்தினை ஈன்று அளித்தவள். தெரியும் சிவத்துடைய அந்த சக்தியின் அருள் வெளிப்பாடுனாலதான் இந்த உலகங்கள் யாவும் தோற்றுவிக்கப்படுகின்றது, இயக்கம் நடைபெறுகின்றது. அப்படி இந்த கடலால் சூழப்பட்ட இந்த அகன்ற நில உலகை ஈன்றெடுத்தவள் மட்டும் இல்ல உமையன்னை, அதனை அளித்தவள்னா கருணையோடு வளர்க்கின்றவள் அர்த்தம். இந்த உலகத்தை படைத்தவள் மட்டும் இல்ல, இந்த உலகத்து உயிர்களை எல்லாம் கருணையோடு வளர்க்கின்றவள் இல்லையா. நம்ம ஆறுமுக நாவலர் அருளுரையில சொல்வாரு, சிவத்தோடு சேர்ப்பிக்கின்ற அந்த அருள் தொழிலை உன்னை பராசக்தி செய்கின்றாள், பக்குவப்படுத்தி உயிர்களை சிவத்தோடு சேர்க்கின்றாள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த உலகங்களை எல்லாம் நின்று அந்த உயிர்களை எல்லாம் வளர்க்கின்ற அன்னையுடைய திருமுலை அமுதுண்ட உமையன்னையுடைய தனபாரங்கள், ஒண்ணு பரஞானம், இன்னொன்னு அபரஞானம். அத்தகைய உமையன்னையுடைய அந்த திருமுலை, அந்த தனத்திலிருந்து சுவாமி சொன்னார் இல்லையா, அந்த சிறு குழந்தை, அதாவது ஒரு 3 வயசு குழந்தை தந்தை குளத்துல மூழ்கி மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த குளத்தை பார்த்து தானே அழணும், அப்பா அங்கதானே காணாம போனாரு. ஆனா குழந்தை என்ன பண்ணுது, திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழைத்தது. அதே சுவாமி அவருடைய முன் திருத்தொண்டை நினைந்து உடனே என்ன பண்ணிட்டாரு, உமையன்னையோடு சென்னி இளம் பிறை திகழ செழும் பொய்கை மருங்கணைந்தார். என்ன சொன்னாரு, உன்னுடைய முளைப்பாலை பொன்வளத்தில் கறந்து இவனுக்கு ஊட்டு சுவாமி அருள் செய்தார் இல்லையா. இப்படி சுவாமி அருள் செய்ய உமையன்னை அந்த பொன் வள்ளத்தில், வல்லம்னா கிண்ணத்தில், தன்னுடைய பரஞானம் அபரஞானம் என்னும் தனத்திலிருந்து, தனபாரங்களில் இருந்து அந்த அமுதாகிய அந்த பாலினை பொன் வள்ளத்தில் கறந்து சிவஞானத்து இன் அமுதை குழைத்து அந்த குழந்தைக்கு உன் அடிசு என ஊட்டுகின்றார். சுவாமி என்ன பண்றாரு, குழந்தை அழுதுச்சு இல்லையா, மேலெல்லாம் கண்ணீர் பாய அழுதுச்சு. அந்த கண்ணீரை துடைத்து கையில் பொற்கிண்ணம் அளித்து அண்ணலை அழுகை தீர்த்து அங்கனார் அருள் புரிந்தார் அப்படின்னு தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்வார். அவ்வாறு திருஞான சம்பந்த பெருமான் சிவபெருமானாலும் உமையன்னையாலும் ஆட்கொள்ளப்பட்டவர். அத்தகைய அந்த திருமுலை அமுதுண்ட வாழி ஞான சம்பந்தர். இங்க வாழின்னு எதற்காக சொல்றாருன்னா, வாழ்வு நமக்கெல்லாம் தருபவர். அவரு ஞானத்தை உண்டது எதற்காக, அந்த ஞானத்தினை தமிழ் பதிகங்களாக பாடி உலகம் உய்ய வேண்டும், நாம் படிக்கிற நாமெல்லாம் உய்யணுன்றதற்காக, வாழ்வு நாம் பெறணுன்றதற்காக, அதுதான் வாழின்னு சொல்றது.
அது மட்டும் இல்லாம அவருக்கும் வாழ்வு கிடைத்தது. உமையன்னையோட முளைப்பால் அது திருஞான சம்பந்த பெருமானும் முருக பெருமானும் விநாயக பெருமானுக்கும் உரியது, வேற யாருக்கும் உரியது இல்லையா? உரியது இல்லை. அப்படி அந்த குழந்தைகளுக்கு, தெய்வ குழந்தைகளுக்கு தருகின்ற அந்த முளைப்பாலை திருஞான சம்பந்த பெருமானுக்கு தந்தார். அதனால் அவர் வாழ்வு பெற்றார். இந்த வாழின்றது வாழ்வு பெற்ற திருஞான சம்பந்த பெருமானையும் குறிக்கும். நாம் எல்லாம் வாழும்படி அந்த அமுதத்தை, ஞான அமுதத்தை திருஞான சம்பந்த பெருமான் உண்டார். அப்படி ஞான சம்பந்த பெருமானுக்கு இறைவனும் உமையன்னையும் அருளினார்கள். அந்த ஞானப்பாலை உண்டது அந்த எந்த திருத்தலத்தில் நடந்துச்சுன்னா நமக்கு தெரியும், சீர்காழியில். அப்படிப்பட்ட திருஞான சம்பந்த பெருமான் இந்த சீர்காழி பதியிலே திரு அவதாரம் செய்தார். இங்கதான் அவருக்கு ஞானமும் கிடைச்சது. இத்தகைய பெருமைகளுக்கு உரியது அந்த சீர்காழி பதி. சீர்காழி பதி அருளிய வனப்பினது. இப்படி திருஞான சம்பந்த பெருமான் அங்கே திரு அவதாரம் செய்யவும் ஞானப்பால் உண்ணவும் நிகழ்ந்த அற்புதங்கள் நிகழக்கூடிய இடமாக விளங்குகின்ற வனப்புன அழகு, பெருமைக்குரியது அந்த சீர்காழி திருப்பதி. அளப்பு இல்லா ஊழி மாக்கடல் வெள்ளத்து மிதந்து உலகினுக்கு ஒரு முதலாய காழி மாநகர். ஊழினா தெரியும், அதாவது உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒன்று தீ வரும், இல்லைன்னா நீர் வரும். அது போல அளவே இல்லாம ஊழி காலத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா மாக்கடல் சொல்லுவாங்க. அந்த 7 கடலும் ஒன்னா பொங்குனா எப்படி இருக்குமோ அது போல மிகுதியாக வரும். அதுல எல்லா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பகுதிகளும் மூழ்கி அழிய சீர்காழி மட்டும் மூழ்காமல் என்ன பண்ணும்னா மேல மிதக்கும். எப்படி ஒரு கடல்ல தோணி மிதக்குதோ அதே போல மிதக்கும் இல்லையா? அந்த பிரணவ தோணி ஞாக விளங்குகின்றது. அதுலதான் சுவாமி இருந்து மீள உற்பத்தி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சீர்காழி புராணம் சொல்கின்றது. அப்படி இந்த ஊழி காலத்திலும் அந்த ஊழி வெள்ளத்திலும் மூழ்காமல் மிதக்கின்றது. மிதந்து உலகினுக்கு ஒரு முதல். இப்ப எல்லாம் அழிஞ்சிடுச்சு அப்படின்னா மீளவும் உற்பத்தி பண்ணணும்னா அந்த வித்து எங்கேயாவது காப்பாற்றப்பட வேண்டும் இல்லையா? உயிர்களுடைய வித்து. அப்ப இந்த சீர்காழியானது அமிழ்ந்து போகாமல் மிதந்து மீண்டும் உற்பத்தி செய்வதற்கு ஒரு முதலீடாக விளங்குகின்றது. அவ்வாறு உலகுக்கே ஒரு முதலாக விளங்குகின்றது இந்த காழி மாநகர். இந்த காழி மாநகரோட சிறப்பு முதல்ல என்ன சொல்றாங்க? ஞான சம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்ததான் முதல்ல சொல்றாங்க. அடியார் பெருமையை சொல்லி அவர் ஞானப்பால் உண்டது அருள் நடந்தது இங்க ஊழி காலத்திலும் மிதந்து அழியாமல் இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த காழி மாநகர்ல திருமறையவர் வேதம் ஓதுகின்ற அந்த மறையவர் குலத்திலே திரு அவதாரம் செய்தார் கணநாதர். அவர் குலக்காவலர் சொல்றாங்க. அந்த திருமறையவராகி அந்த குலத்திற்கே காவலராக விளங்குகின்றார். காவலர்னா காவல் காப்பவர்னு எடுத்துக்க கூடாது, தலைவர்னு தலைவராக விளங்குகின்றார் மறையவர் குலத்துக்கு. எதை காவல் காக்கின்றார், எதை காக்கின்றார் அப்படின்னா இந்த மேம்பட்ட இந்த சைவ ஒழுக்க நெறிகள் இருக்கு, நிலைகள் இருக்கு இல்லையா? இந்த சைவ ஒழுக்க நிலைகளை கடைபிடிப்பவர். அது மட்டும் இல்லாம அதை வழுவாமல், அதாவது என்னன்னா எப்பொழுதும் அதை கடைபிடிக்க வேண்டும். இந்த சைவ ஒழுக்க நிலைகளை வழுவாமல் அதை கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அது ஓங்கும்படி அருள் செய்பவர். எப்படி அப்படின்னா இப்படிதான் அடியவர்களை உருவாக்கி அரண்மனைக்கு செலுத்தியதால இந்த சைவ நெறியை நிலைப்படுத்தி அது மேலும் மேலும் வளர செய்கின்றார் இல்லையா? அத்தகைய செயலை செய்ததுனால அந்த மறையவர் குலத்திற்கே காவலராக காத்து அருள்பவராக விளங்குகின்றார் நம்முடைய கணநாத நாயனார் பெருமான். 2வது பாடல். ஆய அன்பர் தாம் அணிமதில் சண்பையில் அமர் பெரும் திருத்தோணி நாயனாருக்கு நல் திருப்பணி ஆயின நாளும் அன்பொடு செய்து மேய அத்திரு தோன்றினில் விளங்குவார் விரும்பி அணைவார்க்கு தூய கை திரு தோன்றினில் அவர் தம்மை துறைதோறும் பயில்விப்பார். ஆய அன்பர் தாம் அணிமதில் சண்பையில். இப்படிப்பட்ட அன்பர் ஆகிய கணநாத நாயனார் பெருமான் அழகிய மதில் கொண்ட இந்த சண்பை அப்படின்ற அந்த பெயர் காரணம் சொல்றதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதனால அது போல சீர்காழியுடைய சிறப்பு மிக்க 12 திருப்பெயர்கள்ல அதுவும் ஒண்ணு.
அந்த ஷண்பை பதி முதலே பார்த்தோம். பெரிய புராணத்தை உற்று நோக்கும் பொழுது தெரியும், நகரங்கள் யாவற்றிலும் வந்து அந்த பழங்காலத்துல என்ன இருந்துச்சுன்னா அழகிய மதில்கள் காக்கப்பட்டிருக்கும் சொல்லிட்டு, அது போல அழகிய மதில்களால சூழப்பட்ட இந்த ஷண்பை மாநகர், இதுல வந்து அமர் பெரும் திருத்தோணி நாயனாருக்கு, இதுல அமர்ந்துனா விரும்பி வீற்றிருக்கின்றார் சுவாமி. இறைவன் திருத்தோணி அப்பராக விரும்பி வீற்றிருக்கின்றார். சீர்காழிப்பதிக்கு சென்றவர்களுக்கு தெரியும், பிரம்மபுரீஸ்வரராக பிரம்மனால் பூஜிக்க பெற்ற சிவலிங்க மூர்த்தம் இருக்கும். அதுக்கப்புறம் மாடி மேல ஏறணும். அதுல ஏறினா அங்க திருத்தோணி அப்பர் அம்மையோடு, பெரிய நாயகி அம்மையோடு வீற்றிருப்பார். இப்படிப்பட்ட சுவாமி விரும்பி அங்கே வீற்றிருக்கின்றார். அமர்ந்த பெரும் திருத்தோணி நாயனாருக்கு நல் திருப்பணி ஆயின நாளும் அன்பொடு செய்து. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, திருப்பணி ஆயின நாளும் அன்போடு செய்து. இப்ப சுவாமிக்கு, அதாவது நம்ம முதல்ல ஒருத்தவங்களுக்கு வந்து சொல்லி அவர்களை பயிற்றுவிக்கும் முன்னாடி நம்ம அந்த தொண்டை செய்யணும். அப்பதான் அவங்களும் செய்வாங்க இல்லையா? நம்ம தான் முன்மாதிரியாக அதுல விளங்க வேண்டும். அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, திருத்தோணியில் வீற்றிருக்கின்ற நாயனார் ஆகிய சிவபரம்பொருளுக்கு இந்த திருத்தோணி அப்பரை குறிக்கின்றது. அவருக்கு நல் திருப்பணி ஆயின நாளும் அன்போடு செய்து. அது அடியார்களின் பெருமை என்னன்னா, எப்பொழுதும் அதை தொண்டை செய்ய வேண்டும். நமக்கு எப்போ வந்து நேரம் கிடைக்குதோ அப்போ மட்டும் செய்யறது, என்றாவது ஒரு சிறப்பு நாள், திருவிழா நாள், அந்த அப்போ செய்யறது, அது மாதிரி இல்லாம அன்போடு எப்பொழுதும் செய்ய வேண்டும். அப்ப என்ன பண்றாருன்னா, திருப்பணி ஆயின நாளும் அன்போடு செய்து, இறைவனுக்கு திருத்தோணி அப்பருக்கு தினந்தோறும் என்ன பண்றாருன்னா அன்போடு திருப்பணிகள் செய்து வருகின்றார். மேய திருத்தொண்டினில் விளங்குவார். அந்த திருத்தொண்டு எப்படின்னா, உள்ளம் பொருந்தி இருக்குமாறு அந்த அவ்வளவு ஈடுபாட்டோட செய்வார். உள்ளத்தில் அன்போடும் மகிழ்ச்சியோடும் மிகுந்த கவனத்தோட, ஏன்னா சுவாமிக்கு அப்படின்றதுனால ஒரு பக்தி சிரத்தையோடும் திருத்தொண்டிலே விளங்குவார்னா சிறப்புற்று விளங்குவார். கடமைக்குன்னு செய்யாம, அடியவர்கள்லாம் அதுதான், அவர்கள் என்ன தொண்டு செய்தாலும் அதை போற்றி மற்றவர்கள் வணங்கும்படி இருக்கும். ஏன்னா அந்த இறைவன் மேல அவர்கள் கொண்ட அந்த அன்பும் பக்தியும் தான் காரணம். அப்போ வந்து விளங்குவார்னா சிறந்து விளங்குகின்றார். அவர் செய்கின்ற தொண்டுல மிக சிறப்பாக இறைவனுக்கு, தோணியப்பருக்கு தொண்டுகளை செய்து கொண்டிருக்கின்றார். இதை பார்த்து மற்ற அன்பர்கள் வராங்க, நம்மளும் இந்த திருத்தொண்டில் பங்கேற்க வேண்டும் சொல்லிட்டு, அப்படி விரும்பி வந்து அணைவாருக்கு, இவரோட கூட சேர்ந்து செய்யணும் அப்படின்ட்டு விரும்பி வந்து இவரை அணைந்து செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தூய கை திருத்தொண்டினில். இது தூய கை திருத்தொண்டுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, தூய்மைப்படுத்துறது, கோயிலை தூய்மைப்படுத்துறது மட்டும் இல்லை. அப்படி நம்ம கோயிலை தூய்மைப்படுத்தும் போது நாமும் நம்முடைய சரீரத்தை தூய்மைப்படுத்திக் கொள்கிறோம், நம்முடைய உடலை தூய்மைப்படுத்திக் கொள்கிறோம். இதுதான் ஒரு சூட்சும ரகசியம். கொடிய நோய்கள் யாவும் நீங்கிவிடும், வினையானது பற்றுவது. இப்ப நம்ம கோயிலை சுத்தம் பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய சொல்லுவாங்க இல்லையா, அந்த திருநீர் அழியும் பொழுது அந்த அகையுள் நீங்குகின்றது, அதே போல கோயிலை சுத்தம் பண்ணும் பொழுது நாமும் சுத்தி அடைகின்றோம். அப்ப அந்த தூய்மைப்படுத்துகின்ற அந்த கை திருத்தொண்டுதான் சரியை தொண்டு வந்து அடியவர்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு. அவர் தம்மை துறைதோறும் பயிர்விப்பார். இப்போ வந்து இவர் செய்கின்ற அந்த தொண்டு, சிறப்போடு செய்கின்ற அந்த தொண்டினை பார்த்து நாங்களும் பங்கேற்கிறோம், அன்பர்களாக வந்து அணைகின்றார்கள் இல்லையா, அவர்களுக்கு என்ன பண்றாருன்னா, இது போல தூய்மைப்படுத்துகின்ற, அவர்களை செம்மைப்படுத்துகின்ற அந்த கையால் செய்கின்ற, இறைவனுக்கு செய்கின்ற கை திருத்தொண்டு தான் சரியை தொண்டு தான், கையால மட்டும் இல்ல, சரியை தொண்டு. அந்த சரியை தொண்டுல அவர் தம்மை துறைதோறும் பயில்விப்பார். அந்த அந்த சரியை, இறைவனுக்கு என்னென்ன தொண்டுகள் கோயில்ல செய்யலாமோ பல துறைகள் இருக்கு, அடுத்த பாடல்ல வரும். அந்த துறைகள் தோறும் பயில்விப்பார்னா பயிற்சி கொடுப்பார்னு அர்த்தம். அதெல்லாம் வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா, சிறப்பா செய்யணும், அவங்களுக்கு ஆசை இருக்கு ஆனா தெரியாது. அப்ப என்ன பண்ணணும்னா, முதல்ல அன்போடு வந்து அனைவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறாரு. அவருடைய தன்மைகளுக்கு ஏற்ப மனசுல உறுதியும் இருக்கணும், உடல்ல வலிமையும் இருக்கும், அதற்கேற்ப சரியை தொண்டுகளில் அவர்களை பயிற்றுவிக்கின்றார். இன்னொரு சூட்சமம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இந்த 3வது பாடல்ல என்னென்ன தொண்டுகள் இருக்கோ அதை நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒன்னாவது நம்ம இறைவனுக்காக செய்ய வேண்டும். அப்பதான் நம்ம அடியார் அப்படின்ற லிஸ்ட்ல கண்டிப்பா வரும். இது வந்து நம்மளுடைய கூற்று இல்ல, தெய்வ சேக்கிழார் பெருமான் கூற்று. ஆனா
அடியவர் அன்பர்களை தொண்டர் ஆக்குறார். அப்ப இதெல்லாம் செஞ்சா தொண்டர்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், இதுவரையும் செய்யாதவங்க கூட இதுல ஏதாவது ஒரு பணியை, அரண் பணியை மேற்கொள்ள வேண்டும். தொண்டராகி இறைவன் திருவடியை அடைய விரும்பினால் இதுல ஏதாவது ஒரு தொண்டு கண்டிப்பா செய்யணும். அது என்னென்ன தொண்டுன்னு பாத்தீங்கன்னா, நல்ல நந்தனவன பணி செய்பவர், நறுந்துணர் மலர் கொய்வோர், பல்பணி தொடை புனைபவர், திருமஞ்சன பணிக்கு உள்ளோர், அல்லும் நண்பகலும் திரு அழகிட்டு திருமெழுக்கு அமைப்போர்கள், எல்லையில் விளக்கு எரிப்பவர், திருமுறை எழுதுவோர் வாசிப்போர். ஏதாவது ஒரு கேட்டகரியில நம்ம இருக்கிறோமான்னு பார்த்துக்கணும். இல்லைன்னா நம்மளே இதுல சேர்த்துக்கணும். ஏன்னா இவர்கள் இந்த தொண்டுகளை செய்பவர்களே சிவ தொண்டர்களாக கருதப்படுவதாக சேக்கிழார் பெருமான் எழுதியிருக்கிறார். நல்ல நந்தனவன பணி செய்பவர். நந்தனவனம்னா எல்லா நந்தனவனம் கிடையாது, சிவஸ்தலங்களுக்குரியது. அந்த நந்தனவனத்தில் பூக்கின்ற அந்த மலர்களும் இலைகளும் வேர்களும் சுவாமியுடைய அபிஷேகத்திற்கும் அலங்காரத்திற்கும் செல்லுது இல்லையா, அதுதான். அப்படிப்பட்ட நந்தனவனத்து பணி செய்பவர். ஏன் நல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேறு பெற்ற, அதாவது நன்மை செய்த உயிரினங்களே திருநந்தனவனத்திலே மரங்களாகவும் செடிகளாகவும் விளங்கும். புண்ணியம் செய்திருக்கின்ற இந்த ஆன்மாக்கள் தான் செடி கொடிகளாக சுவாமிக்குரிய நந்தனவனத்தில் அமையும். அதனால அந்த செடிகளை பேணி பாதுகாத்தல், அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அது தீமையெல்லாம் நீக்குகின்ற கருணையே வடிவமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு உரையாசிரியர் குறிப்பிடுகின்றார். அப்ப நம்முடைய தீமைகளை எல்லாம் நீக்கக்கூடிய, தீமை இல்லாத அப்படின்னு சொன்னா நம்முடைய தீமைகளை எல்லாம் நீக்கக்கூடிய கருணையே வடிவான பணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நந்தனவன பணியோட சிறப்பு அவ்வளவு சிறப்பா சொல்றாங்க. இந்த நந்தனவன பணி அப்படின்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னா, செடி என்னென்ன சுவாமிக்கு எல்லா செடிக்கும் வளர்க்கறது இல்லை. சுவாமியோட இப்ப சொன்ன மாதிரி திருமஞ்சனத்துக்கும் திருமாலை அமைத்தல், இதற்கெல்லாம் என்னென்ன விதைகள் நாற்றுக்கள் செடிகள் இருக்கோ அதெல்லாம் நடணும். அதுக்கப்புறம் அதுக்கு தினந்தோறும் நீர் பாய்ச்ச வேண்டும். அதுக்கப்புறம் களை தேவையில்லாத கண்டிப்பா நிறைய வளரும், அந்த களைகள்லாம் எடுக்கணும், சுத்தம் செய்யணும். அப்படி நந்தனவனத்தை இது போன்ற நிறைய திருப்பணிகள் நந்தனவன பணிகள் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் நறும் துணர் மலர் கொய்வோர் அப்படின்னா, துணர்னா கொத்து கொத்தாக மலர்கள் கொத்து கொத்தாக பூத்திருக்கின்றது, நறுமணம் வீசக்கூடிய மலர்கள் இவ்வாறு மலர்ந்திருக்கின்றது, அதனை கொய்ய வேண்டும். இவ்வாறு அது இந்த தொண்டு, மலர் தொண்டு நிறைய இடத்துல சிறப்பாக போற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. முருக நாயனாருடைய அருள் சரிதத்துல எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி ஆண்டார் அந்த அருள் சரிதத்துல சொல்லுது. வயோதிகராய் இருந்தாலும் இந்த தொண்டு எப்படி செய்யறாரு பாருங்க. காலையிலே எந்திரிச்சு குளிர்ந்த நீரில் மூழ்கி வாயை கட்டி கொண்டு அந்த பூக்களை பறித்து பூங்கூடையில் இட்டு கொண்டு, அதாவது இடுப்புக்கு கீழே அந்த பூக்கள் போகக்கூடாது, கையில எடுத்துட்டு போறது கூட தலைக்கு மேல தூக்கி போவாங்க. ஏன்னா பூத்தண்டு அந்த ஒரு பூங்கூடையில் எடுத்துக்கொண்டு போவாங்க, தண்டில் கட்டி தான் எடுத்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு அது எப்படி பூக்கள் எப்படி பறிக்கணும் அப்படின்னு இருக்கு. பூக்கள் அதாவது உடையாம பின்னப்படாம வண்டுகளால் துளைக்கப்படாமல் எச்சில் படாமல் இருக்கும். அதனால விடிய காலம்பரை என்ன பண்ணுவாங்கன்னா பூக்களை பறிப்பார்கள். நேற்று மலர்ந்த பூவெல்லாம் பறிக்காம விட்டுட்டோம்னா அதை பறிக்க கூடாது, காயா இருக்கிற பறிக்க கூடாது. அதுவும் அப்ப அரும்புகின்ற அப்போது மலர்கின்ற அந்த பருவத்துல எடுத்தாதான் அப்ப சுவாமிக்கு வீசும் பொழுது அது நல்லா மலர்ந்து மனம் வீசும். அப்ப அப்போது பூக்கின்ற பருவத்தில் இருக்கின்ற அந்த மலர்களை அது எந்தெந்த காலத்துக்கு தக்கதோ அது போல சுவாமிக்கு சாயந்தரம் சாத்திர பூவை காயிலே பறிக்கக்கூடாது. அந்த காலையில இந்த இந்த வேலைக்கு இந்த கால பூஜைக்கு இந்த மலர்கள் ஏற்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலர்களை பறித்து வருவது, இது போன்ற தொண்டுகள். அதுவும் அந்த சிறப்பா சொல்லுவாங்க. ஏன் அந்த மலர் தொண்டுக்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொன்னா, கங்கையும் திங்களும் சூடி இருக்கின்ற சிவபெருமானுடைய திருமுடியில் ஏற போறது இல்லையா, அதனால அது அவ்வளவு சிறப்புக்குரியது. அதனாலதான் சிவகாமி ஆண்டார் அந்த ஒரு முறை அந்த சுவாமி திருமுடியில ஏற போவதற்காக நான் எடுத்து செல்கின்ற பூக்களை யானை சிந்துவதா சிவதா சிவதா அப்படின்றாரு. ஒரு வேலை கூட அந்த
சுவாமியோட திருமுடியில் சேர்கின்ற அந்த உயர்ந்த தொண்டு அந்த புஷ்ப தொண்டு, திருப்பூர் தொண்டு. பல் பனி தொடை புனைபவர், அதாவது இந்த பூக்களை அடுத்தது பூக்களை பிரிச்சுட்டு வந்தாச்சு, சிறப்பான பூக்களை அடுத்தது அதை தொடுக்க வேண்டும். நிறைய வகை இருக்கு. எப்படிலாம் பூக்களை நிறைய பேர் அதுக்கு இருக்கு. இண்டை, அந்த கன்னி மாலைலாம் தலையில் அணியக்கூடியது, சுவாமியுடைய திருமுடியில் அணியதற்காக. தார் அப்படின்றது நீண்ட மாலையாக இருக்கும், மார்பில் அணியக்கூடியது. அலங்கல் அப்படின்றது அலங்கார மாலை ஆக விளங்குவது. அந்த பூவை கட்டுற விதத்தை வச்சே நிறைய விதமான பேர் இருக்கு. தொடுக்கப்படுவதால் தொடை அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் கோக்கப்படுவதனால கோவைன்னு பேரு. தாள், அதாவது பூக்களோட அடியில பிணைக்கப்படுவதால் பிணையல் அப்படின்னு பேரு. இது மாதிரி பல வகையான மலர்களை கோக்கின்றார்கள். அடியவர்கள் எப்படி கோக்கணும்? நம்ம என்ன பண்ணுவோம்? பக்கத்துல யார் இருக்காங்களோ எல்லா கதையும் பேசிட்டு பூவை கட்டுவாங்க. அது இருக்கக்கூடாது. பெரிய புராணத்தில் அந்த போற்றி சொல்லப்படுகின்றது. எப்படின்னா, திருவொற்றியூரிலே சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இறைவனை காலந்தோறும் வணங்கிவிட்டு அடியார்கள் செய்கின்ற தொண்டுகளை எல்லாம் பார்த்து வணங்கி கொண்டே செல்வார். புஷ்ப மண்டபத்தில் அடியார்கள் பூ தொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி தொடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அன்பு நாரா 5 எழுத்து நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்தே. கையில நார் வச்சு மலர்கள் தொடுக்கிறாங்க. கையால இந்த பணி நடக்குது. மனசால என்ன ஆகுதுன்னா, அன்பாகிய நாரில் 5 எழுத்தை கோத்து கொண்டே இருக்கிறார்கள். மனசுல நமசிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கைகளால பூக்களை கோத்து கொண்டிருக்கின்றார். ஒரு பூ எடுக்கும்போது நமசிவாய மந்திரத்தை மனசால சொல்றது, அடுத்த பூ எடுக்கும்போது அந்த மந்திரத்தை இன்னொரு முறை சொல்லுவது. இவ்வாறு அன்பாகிய நாளில் நமசிவாய மந்திரத்தை மனதால் கட்டிக்கொண்டே கைகளால் பூக்களை தொடுக்கின்றார்கள். ஏன் அது வாயால சொல்லாம மனசாலன்னா, வாயால சொன்னா எச்சிப்பட்டுடும். அதனால் மனதால் நினைத்து கொண்டு அப்படி மனசால நமசிவாய மந்திரத்தை சொல்லும் பொழுது உருகும் சிந்தையோடு கட்டுகின்றார்களாம். ஏன்னா சுவாமிக்கு சேர்க்கின்ற மாலை அன்போடு, அது கட்டுற போது கூட அன்போடு கட்டணும். எவ்வளவு சிறப்பு பாருங்க. அப்ப தொண்டு, இறைவனுக்கு செய்ய வேண்டிய தொண்டு எப்படிப்பட்ட தூய்மையானதாக இருக்க வேண்டும், பக்தியோடு இருக்க வேண்டும் அப்படின்னு பாருங்க. சேக்கிழார் பெருமான் குறிப்பிட்டு அருளுகின்றார். அது போல மலர்களை கட்டுறது எப்படி கட்டணும் அப்படின்ட்டு அதை சொல்றாங்க. அடுத்தது போனார் திருமஞ்சன பணிக்கு உள்ளோர். சுவாமிக்கு இப்பெல்லாம் செய்யறது இல்லை, ஆனா ஆறு காலத்துல என்ன பண்ணும், சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் போது திருமஞ்சனத்திற்காக நீர் கொண்டு வரல. இப்ப மாதிரி கரண்ட் கிடையாது, அங்கங்க பைப் இல்லை. அப்ப கோயில் குளத்துல இருந்தோ இல்ல ஆட்சியில் இருந்தோ குளத்தில இருந்தோ கிணற்றுல இருந்தோ என்ன பண்ணோம், திருமஞ்சனத்துக்காக நீர் கொண்டு வருதல். அல்லும் நண்பகலும் திரு அழகிட்டு திருமெழுக்கு அமைப்போர்கள். இரவும் பகலும், அல்லும்னா இரவும், நண்பகலும் திரு அழகிட்டு கோயில் வளாகத்தை தூய்மையா வச்சுக்கணும். அதனால திரு அழகிட்டு அப்புறம் பெருக்கிட்டு அதுக்கப்புறமா அதை மெழுகிடணும். தூய்மையாக மெழுக்கு அமைப்போர்கள். இது நிறைய அடியார் பெருமக்கள் செஞ்சிருக்காங்க. நம்ம திலகவதியார் அம்மையார் இருக்காங்க இல்லையா, திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் சமணத்தை சார்ந்து சூளை நோயினால வருந்தி துன்புற்று இருக்கும் பொழுது சரிவான் கோயிலுக்கு அழைச்சிட்டு போறாங்க இல்லையா, திருநீரை கொடுத்து, ஏன்னா கோயிலுக்கு போற தகுதி அவருக்கு வரணும், ஏன்னா சைவ சமயத்தோட குண்டு வருந்தி இருக்கின்றான்னு 5 எழுத்து ஓதி திருநீட்டை தருவார். அதாவது திருவாளன் திருநீரு திலகவதியார் கொடுக்க பெருவாழ்வு வந்தது என்று பெருந்தகையார் பணிந்து ஏற்று ஊர்வாறு அணிந்து போறார். அப்ப போகும்போது திலகவதியார் என்ன பண்ணுவாங்கன்னா, சீரடியார் திரு அழகும் திருமெழுக்கும் தோண்டியும், திரு அழகும் விளக்குமான்னு சொல்ல, அந்த திரு அழகு திருமெழுக்கு அது துடைக்கிறதுக்காக அடுத்த தோண்டி இது வாளி இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சுவாமி கோயிலுக்கு போறாங்க. அப்ப இந்த தொண்டினை செய்கின்றார்கள். அப்படி செய்யறாங்க. இப்படி இந்த தினந்தோறும் ஏன்னா அல்லும் நண்பகலும், ஏன்னா காலையில மதியானத்துக்குள்ள கோயிலுக்கு நிறைய பேர் போறாங்க, நிச்சயம் குப்பை விடும். இப்ப நண்பகல்ல அந்த கோயில் நட சாத்திருக்கிற நேரத்துல எல்லாரும் திருப்பியும் திரு அழகும் மெழுக்கும் இந்த தொண்டுகளை செய்து கொண்டு வருகின்றார்கள் அன்பர்கள். திருமெழுக்கு அமைப்போர்கள். எல்லையில் விளக்கு எரிப்பவர் அப்படின்ட்டு, எல்லையில் விளக்கு அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணிக்கையில மட்டும் கிடையாது, எப்பொழுதும், அதாவது எப்போதும் எல்லையில் விளக்கு எரிப்பவர். விளக்கிட்டார் பேரு சொல்லி மெய்நீரி ஞானமாகும். இந்த ஞானத்தை தருவதனால விளக்கெரித்தல் ரொம்ப 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 சிறப்புக்குரியது.
நம்ம அடியார் பெருமக்கள்லயே கலிய நாயனார் பார்த்தோம். திருவொற்றியூர்ல அல்லும் பகலும் கோயிலுடைய உள்ளும் புறமும் விளக்கெரித்தார். அது முட்டின உடனே ஒரு வேளை கூட அதற்கு தடங்கள் வந்த உடனே என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய உதிரத்தையே என்ன பண்றாரு, அந்த நேரம் வந்துருச்சு, அகல் இருக்கு, திரியிட்டார். என்ன பண்ணாரு, விளக்குக்கு எண்ணெய் இல்லாததுனால தன்னுடைய உதிரத்தை ரத்தத்தையே அறுத்து என்ன பண்ணார், திருவிளக்கு ஏற்ற முற்பட்டார் இல்லையா. அதே போல கணப்புள்ள நாயனார் அவர் என்ன செல்வம் எல்லாம் நீங்கி அந்த வறுமை உற்ற காலத்திலும் எப்படியாவது திருவிளக்கு எரியணும் என்ன பண்ணாரு, கணம் அந்த புல்லெல்லாம் அறுத்து எரித்தார். அது பொசம் எரிஞ்சு தீந்துருச்சு. அந்த விளக்கு எரிக்கிற நேரம் வரையும் விளக்கு எரியேன்னு சொல்லிட்டு தன்னுடைய முடியையே அறிந்து என்ன பண்றாரு, சுவாமிக்கு திருவிளக்குக்காக எரிக்கிறார் இல்லையா. அதே போல நம்பி அடிகள் நீரினால் இறைவன் திருவருளால திருவாரூர் அறநெறியில என்ன பண்றாருன்னா, அங்க தங்கு இறைவனுடைய அருள்படி தங்கு தீர்த்தத்தில் நீரை கொண்டு திருவிளக்கு எரிக்கின்றார். அது போல கோயிலுக்கு திருவிளக்கு ஏற்றுவது அவ்வளோ சிறப்பு. ஜோதி ஸ்வரூபமாக விளங்குகின்ற இறைவனுக்கு அந்த ஒளி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அத்தகைய எல்லையில்லாத பெருமைக்குரிய விளக்குகளை எரிப்பவர் திருமுறை எழுதுவோர் வாசிப்போர். இதுதான் அடியார் பெருமக்கள்லாம் குரு பூஜையில அதை செய்யறது இதுதான். திருமுறையில வாசித்து கொண்டே இருப்பார்கள். அந்த திருத்தலத்திற்குரிய திருப்பதிகங்கள் அதனை பாடிக்கொண்டே இருப்பார்கள். அந்த நாயனாருடைய அருள் வரலாறு பெரிய புராணத்தை பாடிக்கொண்டே இருப்பார்கள். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, திருமுறைகளை இப்ப நான் மற்றவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல எழுதி கொடுத்தாங்க. இப்ப நிறைய புக்கு வந்துருச்சு, நம்ம மற்றவர்களுக்கு அதை கொடுத்து உதவலாம். அப்படி திருமுறைகள், சைவ திருமுறைகளை மற்றவர்களுக்கு கொடுத்து அருள வேண்டும். கொடுத்தாலே தொண்டராயிடும், எளிதான ஒரு வகை. அப்படி எழுதுவோர் மற்றவர்களுக்கு தரணும். எழுதுவோர்னா அது நமக்காக எழுதிக்கிறது இல்லை, மற்றவர்களுக்கு தரணும். அதுதான் எழுதுவோர்னா இருக்கும். அடுத்தது வாசிப்போர், அதனை ஓத வேண்டும் திருத்தலத்தில். இந்த திருப்பணிகள் எல்லாத்தையும் செஞ்சு அன்பர்களை எல்லாம் தொண்டராக்குகின்றார் நம்முடைய கணநாத நாயனார் பெருமான். இல்ல ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கழறிச்சரிவார் நாயனார் பெருமான். ஏன் அவரை குறிப்பிடுறேன்னா, இந்த இத்தனை சிறப்புகள்ல நிறைய எல்லா சிறப்புகளையும் எல்லா தொண்டினையும் அவர் செய்து அருளுகின்றார். அதுதான் சிறப்பு. அவரோட அருள் வரலாறு பார்த்தீங்கன்னா, புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெண்ணீச்சிலும் மூழ்கி நிலவு திருநந்தன வனத்து நீடும் பணிகள் பல செய்து மலரும் முகையும் கொணர்ந்து திருமாலை சாத்த மகிழ்ந்து அமைத்து எல்லா தொண்டிகளை என்னென்ன சொல்லியிருக்கோமோ எல்லா தொண்டியும் அவர் செய்கின்றார். காலையிலே எழுந்து நீரில் மூழ்கி, அதுக்கப்புறம் நீர்ல மூழ்கினா தொண்டு செய்யும் போது உடல் தூய்மை இருக்கும். அப்போ உடல் தூய்மைக்காக நீரில் மூழ்கின்றார். அப்புறம் அக தூய்மைக்காக வெந்நீரிலும் மூழ்கி, அப்படின்னா உடம்பு முழுவதும் என்ன பண்றார், திருநீரு பூசி நிலவு திருநந்தன வனத்து பணிகள் நீடும் பணிகள், அந்த பெருமைக்குரிய அந்த பணிகள் எல்லாத்தையும் செய்து மலர்ந்திருக்கிறதும் மலரும் பருவத்தில் இருக்கின்ற அந்த முகைகள் இது எல்லாத்தையும் கொண்டு கொடுத்து அமைத்துன்றதுனால அவரே மாலையாவும் கட்டி அமைத்து சுவாமிக்கு சாத்தலாம். அந்த தொண்டும் அவர் செஞ்சிருக்காருன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது சுவாமிக்காக திருமஞ்சனம் கொணர்ந்து திரு அழகும் இட்டு அவரே பெருக்கி கூட்டி திருமெழுக்கும் வரும் அன்பும், அதாவது திருமெழுக்கு இதெல்லாம் செய்யும்போது அன்போடு செய்து இன்புற சாத்தி மற்றும் உள்ள திருப்பணிகள் பெருமை பிறங்கு செய்து, மற்றும் என்னென்ன திருப்பணிகள் சிவபெருமானுக்கு ஆலயத்திலே என்னென்ன திருப்பணிகள் சிவபெருமானுக்கு செய்ய இயலுமோ அது எல்லாமே அன்போடு செய்கின்றார் நம்முடைய சேரமான் பெருமான் நாயனாராகி கழறிச்சரிவ நாயனார் பெருமான். இதெல்லாம் செய்வது மட்டும் இல்லாம பேணும் விருப்பில் திருப்பாட்டும் ஒருமை நெறியின் உணர்வு வர ஓதி பணிந்தே ஒழுகினார். இப்படி ஒரு நெறியில் வேற எதிரையும் மனது வைக்காம ஒன்றிய உணர்வோடு சிவ பக்தியோடும் சிந்தனையோடும் பதிகங்களை இறைவனை போற்றி பாடலும் பாடுகின்றார். எல்லா அருத்தொண்டும் செய்கின்றார். ஒரு தொண்டு செஞ்சாலே சிறப்பு. இவ்வளோ தொண்டு செய்கிறாரு. இதற்காக இவரோட பெருமை சொல்றோம்னா, இந்த தொண்டு இவ்வளோ செஞ்சவருக்கு சுவாமி என்ன கொடுக்கிறார் பாத்தீங்கன்னா, தெரியும் நமக்கு இந்த அருள் வரலாறு அன்பர்களுக்கு. அரசாட்சி இவர் ஏற்கின்ற நிலைமையை கழறிச்சரிவார் நாயனாருக்கு வருது. சுவாமி கிட்ட முதல்ல போய் என்ன கேட்கிறாருன்னா, உங்க மேல வச்சிருக்கிற அந்த அன்பும் பக்தியும் குறையாம இருந்தா நான் அரசால சம்மதிக்கிறேன்னு தான் கேட்கிறாரு. சுவாமி கிட்ட முதல்ல வாங்குற வரமே அதுதான், அன்பு குறையாமல் அந்த தொண்டு வழுவாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்ப இந்த அருள் தொண்டுகள்லாம் எதுக்காக நான் சொல்றேன்னா, இப்படி சுவாமிக்கு அருள் தொண்டுகள் செய்யறதுனால என்ன நன்மைகள்ன்றது அவருடைய அருள் வாழ்வே வந்து நமக்கு சான்றாக விளங்குகின்றது. என்னென்ன சுவாமி அவருக்கு அருள் செய்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, மேவும் உரிமை அரசு அளித்து அவருக்கு உரிமை அந்த பெருமா கோதையார்ன்றது அரச மரபில் வந்தவர். இப்ப அந்த மரபுக்குரிய அந்த அரசாட்சியை சுவாமி முதல்ல அருள்கின்றார். விரும்பும் காதல் வழிபாடும் அன்போடு இவர் வழிபாடு செய்கின்ற அந்த பேச்சினையும் தருகின்றார். யாவும் யாரும் கழறினவும் அறியும். உயிரினங்கள் மட்டும் கிடையாது, அதாவது மனுஷங்க மட்டும் கிடையாது, அக்ரிணை பொருட்கள், மற்ற அந்த ஆறறிவு கூடிய மனுஷன் மட்டும் இல்ல, மற்ற சிற்றறிவு உடைய மற்ற உயிரினங்களும் அதெல்லாம் கழறினலாம் அவளை எல்லாம் என்ன சொல்லுதோ அவைகள் அதையும் அறிகின்ற அறிவும் தரார். ஏன்னா அவருக்கு அத்தகைய கருணை கழற்றறிவா இருக்கு. எல்லா உயிர்களையும் துன்பத்தையும் நீக்க வேண்டும். இப்ப அந்த துன்பத்தை அறிந்தால்தான் அதை நீக்க முடியுன்றதுக்காக அதனுடைய பாஷை அந்த மொழியும் அறியக்கூடிய ஆற்றலை இறைவனிடமிருந்து பெறுகின்றார். அதுவும் ஈரிலா தாவில் விரலும் அந்த வெற்றியும் எப்பொழுதும் வெற்றியும் தண்டாத கொடையும் கொடுக்க கொடுக்க குறையாமல் செல்வம் அத கொடையும் எப்போதும் கொடுத்துட்டே இருக்கணும். என்ன அர்த்தம்? செல்வம் பெருகி கொண்டே இருக்கணும். அப்ப ஏன்னா கொடுத்துட்டா இல்லாம போயிடும் இல்லையா? அப்ப திருப்பி மேற்கொண்டு செல்வம் சேர்ந்துட்டே இருந்தாதான் அந்த ஈகையானது தொடர்ச்சி நடக்கும். அப்ப வந்து கொடுக்க கொடுக்க குறையாத செல்வமும் ஈகை திறனும் படை வாகனம் எல்லாம் அந்த அரசனுக்குரிய உறுப்பு அது எல்லாம் ரொம்ப சிறப்பா இது எல்லாமே வந்து மன்னவருக்கு உரியன. ஒரு அரசன் என்னென்ன அவனுக்கு வேண்டுமோ இது எல்லாமே கிடைக்குது. அப்ப இறைவனுக்கு தொண்டு செய்வதால என்னென்ன பலன் எப்படிலாம் அவருக்கு வந்து அருள் இறைவன் செஞ்சிருக்காரு பாருங்க. இப்ப இத்தகைய தொண்டுகளை ஆனா அடியார் பெருமக்கள் இந்த பயன் கருதி செய்ய மாட்டாங்க. அந்த தொண்டோட பெருமைக்காக நான் இந்த அருள் பகுதியை சொன்னேன். இவ்வாறு அன்போடு அடியவர்கள் பல தொண்டுகளையும் செய்ய பயிற்றுவிக்கின்றார் நம்முடைய கணநாத நாயனார் பெருமான். இணைய பல் திருப்பணிகளில் அணைந்தவர்க்கு ஏற்ற அத்திருத்தொண்டின் வினை விளங்கிட வேண்டி குறையெல்லாம் முடித்து மேவிட செய்தே அணைய அத்திரம் புரிதலில் தொண்டரை ஆக்கி அன்பு உரு வாய்மை மனையறம் புரிந்து அடியவர்க்கு இன்புற வழிபடும் தொழில் மிக்கார். இவரோட தொண்டர் சொல்லும் பொழுது இணைய பல் திருப்பணிகளில் அணைந்தவர்க்கு ஏற்ற அத்திருத்தோண்டின் வினை விளங்கிட இது வந்து சொல்லியிருக்காங்க. இது போலவே இன்னும் பல பணிகளும் இருக்கும். இதெல்லாம் வந்து முக்கியமான பணிகள். இணைய இது போன்ற பல திருப்பணிகளும் சுவாமி திருக்கோயில்ல நிறைய இருக்கும். இப்ப இதுல சொல்லாம என்னென்ன விட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயில விளக்கெல்லாம் சுவாமிக்கு ஏத்துறாங்கன்னா அப்ப அது அப்பப்ப அதெல்லாம் கழுவணும் இல்லையா? அப்ப இந்த விளக்கெல்லாம் வந்து அப்பப்போ தூய்மைப்படுத்துறது அந்த பணிகள் இதெல்லாம் இருக்கும். அது போல இது மேல சொன்னது மாதிரி இல்லாம இதற்கு இணையான பல பணிகளும் இருக்கு. அந்த பணிகளில் அணைந்தவர்களுக்கு ஏற்ற அத்திருத்தோண்டின் வினை விளங்கிட வேண்டி, அதாவது என்னன்னா யாரெல்லாம் வந்து சேர்றாங்களோ அவங்க சிறப்பா இந்த செயல்களை செய்யும்படி வினை விளங்கிட வேண்டி அவங்க வினைகள் அந்த தொழில்களை விளங்கிடனா சிறப்பாக அவர்கள் செய்யறதற்காக என்ன பண்றாருன்னா குறையெல்லாம் முடித்தே அவர்கள் உதவி செஞ்சாதான் அந்த வேலையை செய்ய முடியும். இப்போ ஒருத்தர் நந்தனவன பணி செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அப்ப என்ன பண்ணணும்? இந்த மண் வெட்டி கொடுக்கணும், குப்பையெல்லாம் அள்ளி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வந்து இந்த அளவு கொடுக்கணும், கூடை கொடுக்கணும் இல்லையா? அப்புறம் நீர் இந்த வாளி கொடுக்கணும், நீர் வந்து எங்க இருக்கு பக்கத்துல இருக்கிறதுக்கு அந்த இதெல்லாம். அப்ப இது அந்த தொழில் இறைவனுக்கு தொண்டு செய்யணும்னா அதற்கு என்னென்ன தேவையோ அதை வந்து கொடுக்குறாரு. ஏன்னா அவர்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படின்றதற்காக. இப்ப வினை விளங்கிட வேண்டி அவர்கள் சிறப்பாக அந்த திருத்தொண்டை செய்ய வேண்டும் என்பதற்காக குறையெல்லாம் முடித்தே அவர்கள் குறையில தேவை எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து அந்த வினையை சிறப்பாக செய்ய வைக்கின்றார். தொண்டை சிறப்பாக செய்விக்கின்றார். குறையெல்லாம் இது மட்டும் இல்லை. இப்போ திருவிழா நடக்குது, 3 நாள் நடக்குது. இப்போ அடியார் பெருமக்கள்லாம் வந்திருக்காங்க. அப்போ கண்டிப்பா என்ன பண்ணும்? நிறைய திருவிழா நிறைய பணிகள் இருக்கும். இப்போ திருவாரூர்ல 1 மாதம் நடக்குது வசந்த உற்சவ திருவிழா. அடியார் பெருமக்கள் மடத்துல தங்கி இருக்கிறாங்க. தினந்தோறும் சுவாமி புறப்பாடாகும் பொழுது சுவாமி பின்னாடியே போய் பதிகங்கள் பாடிக்கொண்டே செல்கின்றார்கள். பெரிய புராணத்துல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமையை பாடிக்கொண்டே செல்கின்றார்கள். 7ஆம் திருமுறை எல்லா பதிகங்களும் திருவாரூர் தொடர்புடைய பக்கத்துல இருக்கிற சிவஸ்தலங்கள் இந்த பதிகங்கள் எல்லாம் பாடிக்கொண்டே செல்கின்றார்கள்.
இப்ப அப்படி அடியார்கள் வந்து திருவிழா காலத்துல தங்குறாங்கன்னா அவர்களுக்கு தேவை இருக்கும். கண்டிப்பா என்ன ஆகணும், அவங்க தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அவங்களுக்கு உணவு வேணும், வேற வரைக்கும் உணவு வேணும், உடை, இந்த உறையுள் இதெல்லாம் கொடுக்கணும். இது போல வந்து அடியவர்கள் தொண்டு செய்யறதுக்கு அந்த தொண்டுக்கான சாதனங்கள், அந்த பயிற்சி கொடுக்கறது, சாதனங்கள் கொடுக்கறது மட்டும் இல்லாம அவர்கள் தேவையையும் பூர்த்தி செய்ய வேண்டும். இதெல்லாம் செய்யறாரு. சிறந்த தலைவரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்னென்ன விஷயத்த பார்க்கணும், எப்படி சிறப்பா செய்யணும் அப்படின்றது கணநாத நாயனார் நமக்குலாம் ஒரு அருள் உதாரணமாக விளங்குறார். அப்ப அவங்க சிறப்பா செய்யறதற்காக குறையெல்லாம் முடித்து தேவைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்து மேவிட செய்து சிறப்பா அவர்கள் வந்து அந்த தொண்டினை செய்ய வைக்கின்றார். அணைய அத்திறம் புரிதலில் தொண்டரை ஆக்கி, அத்திறம் புரிதலில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வாறு சிறப்பாக செயல்பட்டு தொண்டர்களை, அன்பர்களை தொண்டர் ஆக்குகின்றார். அன்பு உரு வாய்மை, அப்ப முக்கியம் முதல்ல தொண்டர் ஆக்குகின்றார். அந்த தொண்டு இல்லாம இன்னும் என்ன செய்யறாருன்னா அன்பு உரு வாய்மை மனையறம் புரிந்து. இந்த மனையறம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது ஏன் சிறந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண வசதி இல்லாம துன்பப்படுகின்றவர்களுக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு, அப்புறம் தென்புலத்தார்களுக்கு செய்ய வேண்டிய கடன்கள் செய்யறதற்கு, யாருமே ஒரு ஆதரவு இல்லாம இருக்கிறவங்களுக்கு இது போல அடியார்களுக்கு மாகேஸ்வர பூஜை இதெல்லாம் செய்வதற்காக தான் இல்லறத்தில் முக்கியமாக வந்து வாழ வேண்டும் அப்படின்னு நம்ம சைவம் கூறுகின்றது. அது போல இந்த அன்புறு வாய்மை மேற்கொள்கின்ற சிறந்த அறமாகி இல்லறம், அதுதான் இங்க சொல்றாங்க. அன்புறு வாய்மை அப்படின்னா எல்லா உயிர்களிடத்தும் அன்பு கொள்கின்ற, கருணை கொள்கின்ற, நன்மை தருகின்ற அந்த மனையறம் இல் வாழ்க்கை, அந்த அதுல வந்து விளங்கி வாழ்கின்றார். வாழ்ந்து அடியவர்க்கு இன்புற வழிபடும் தொழில் மிக்கார். இப்போ முதல்ல என்ன சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல தொண்டரை ஆக்குகின்றார். அவர்களுக்கு அந்த தொழிலுக்கு பயிற்சி கொடுத்து உபகரணங்கள்லாம் கொடுத்து அவர்களுடைய குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து சிறப்பாக அவர்களை அந்த தொண்டு செய்விக்க வைக்கின்றார். அது மட்டும் இல்லாம கூறியது போல அவர்களை பாதுகாத்து போற்ற வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய தேவைகள், மனையறத்தில் வீற்றிருந்து அவர்களுக்கு உணவு, உடை, உறைவிடம் இது போன்றதையும் அவர் வந்து செய்து அருளுகின்றார். அதுதான் சொல்றாங்க, மனையறம் புரிந்து அடியவர்க்கு இன்புற வழிபடும் தொழில் மிக்கார். அடியவர்க்கு அருள் செய்து அவர்கள் திருவடிகளை இன்புற வழிபடுகின்ற தொழில மிக்கார்னா சிறந்து விளங்குகின்றார். அப்ப அடியவர்கள் போல் அன்பினால் அவர்களுக்கு தொண்டு செய்கின்றார், மற்றவர்களுக்கும் தொண்டு செய்ய பயில்விக்கின்றார். இப்படி இந்த இரு வகையாக மேலான அருத்தொண்டுகளை அவர் செய்து வருகின்றார். 5வது பாடல். இப்பெருஞ்சிறப்பு எய்திய தொண்டர், இப்பெருஞ்சிறப்பு எய்திய தொண்டர் தாம் ஏறு சீர் வளர்காழி மெய்பெரும் திருஞான போனகர் கழல் மேவிய விருப்பாலே முப்பெரும் பொழுது அர்ச்சனை வழிபாடு மூலும் அன்பொடு நாளும் ஒப்பில் காதல் கூர் உளம்களி சிறந்திர ஒழுகினார் வழுவாமல். அதாவது என்ன, இப்பெருஞ்சிறப்பு எய்திய தொண்டர். என்ன பெருஞ்சிறப்பு? அடியவர்களை, அன்பர்களை தொண்டராக்குவது, மனையறத்தில் இருந்து அவர்களுக்கு மேலும் வழிபட்டு உணவு, உடை, உறைவிடம் இதெல்லாம் கொடுத்து தானும் தொண்டு செய்வது, அடியவர்களை வணங்கி. இது மாதிரி சிறப்பு, இந்த பெருஞ்சிறப்பு இதெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற தொண்டராகிய நம்ம கணநாத நாயனார் ஏறு சீர் வளர்காழி. இங்க ஏறு சீர் அப்படின்னு சொன்னா அடியாருடைய உள்ளத்துல எப்போதும் காளியை பத்தி ரொம்ப சிறப்பான நமக்கு உயர்வா நினைச்சிட்டு இருப்பாங்க. காரணம் முதல் பாடல்ல சொன்னது போல திருஞான சம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்தது, ஞானப்பால் உண்டது இல்லையா? அதனால அத்தகைய இந்த அடியார்கள் உள்ளத்தில் எப்போதும் போற்றி வணங்கக்கூடிய பெருஞ்சிறப்பு கொண்ட இந்த சீர்காழிப்பதி, இந்த சீர்காழிப்பதியில மெய் பெரும் திருஞான போனகர் அப்படின்றாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, போனகம்னா அமுது, ஞான போனகம். நம்ம எல்லாம் உணவு அரிசியை தான் என்ன பண்றோம், உணவாக உட்கொள்றோம். இறைவன் திருவருளால ஞானத்தையே உணவாக பாலாக உண்டவர் திருஞான சம்பந்த பெருமான். அவர் என்ன பண்றாருன்னா மெய்ப்பெரும் திருஞான போனகர் அப்படின்றாங்க. ஏன்னா சிவபெருமானையே, ஞானம் அப்படின்றதுன்னா சிவபெருமானை தான் குறிக்கும். என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மெய்ப்பெரும் திருஞானம். திருஞானத்தை எப்படி சொல்றாங்கன்னா, திருஞானம்னாலே சிவஞானம்,
அது மெய்ப்பொருளாகிய சிவபெருமானை கொண்டிருக்கிறதுனால, பெரும்னா பெருமைக்குரியதாக விளங்குகின்றதுனால அந்த ஞானத்தை சிறப்பா சொல்றாங்க. அந்த மெய்ப்பெரும் திருஞானம்னா சிவபெருமானையே பொருள் என கொண்டிருக்கின்ற, தத்து பொருளாக கொண்டிருக்கின்ற பெருமைக்குரிய அந்த ஞானத்தினை உணவாக உண்ட திருஞான சம்பந்த பெருமான். அவருடைய கழல் மேவிய விருப்பாலே, விருப்பத்தோடு அவர் திருவடியை வணங்குகின்றார். நுட்பமான விஷயம் என்ன பார்த்தோம்னா, இப்ப திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை எல்லாராலையும் வணங்கி வழிபட முடியாது. இவருக்கே அந்த பேர் எப்படி கிடைச்சதுன்னா, அன்பர்களை தொண்டர்கள் ஆக்கி அவர்கள் திருவடியை வணங்கி தொண்டு செய்யறதுனால இந்த சிவபுண்ணியம் கிடைச்சது. என்ன சிவபுண்ணியம்னா, திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகளை வணங்குகின்ற, முப்பொழுதும் அர்ச்சித்து வழிபாடு செய்கின்ற அந்த பலன் கிடைச்சது. எவ்வளவு சிறப்பு பாருங்க. பாருங்க, இந்த காழியை அடியார்களால் உள்ளத்திலே போற்றி வணங்கப்படுகின்ற காழியிலே மெய்ப்பொருளாகிய சிவபெருமான் இல்லையா, அத்தகைய சிவபெருமானை போற்றுகின்ற அந்த ஞானத்தினை ஞான பாலாக உண்ட திருஞான சம்பந்த பெருமான் திருவடியின் மீது இவருக்கு விருப்பம் ஏற்படுகின்றது. இந்த தொண்டு செய்ததனால அந்த உள்ளத்தில் பக்தி, அந்த திருவடியின் மீது காதல் ஏற்படுகின்றது. அதனால என்ன பண்றாருன்னா, முப்பெரும் பொழுதும் அர்ச்சனை. திருஞான சம்பந்த பெருமானுக்கு அந்த சந்நிதி இருக்கும், சோமாஸ்கந்த வடிவத்துல இருக்கும். சுவாமி திருத்தோணி அப்பர் திருநிலை இடையில திருஞான சம்பந்த பெருமான் வீட்டிலிருந்து அருள்வார். முப்பொழுதுன்னு காலை நண்பகல் மாலைன்னு ஒரு நாள்ல 3 வேளைன்னு என்ன பண்றாருன்னா, திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகளுக்கு அர்ச்சனை செய்து. ஏன்னா மறைவர் குலம்ல, வேதியர் குலம். இப்ப இருக்கிற வேதியர்கள் எல்லோரும் அதை செய்ய கடவர்கள், செய்ய வேண்டும், ஆனா செய்யறது இல்லை. அவருக்கு ஏன்னா அவர்களுக்கு அந்த தவம் இல்லை. இவரே அடியவர்களை தொண்டராக்கி அந்த புண்ணியத்தினால இவருக்கு என்ன ஆகுதுன்னா, திருஞான சம்பந்த பெருமான் திருவடி மீது பெரு விருப்பு ஏற்படுகின்றது, விருப்பம். அதனால என்ன பண்றாருன்னா, முப்பொழுதும் திருவடிகளை அர்ச்சித்து வழிபாடு செய்து பூசணைகள் செய்து மூலும் அன்போடு, மேலும் மேலும் அதனால் அன்பு மூழுகின்றது, ஒன்றா சேர்ந்து பெருகுகின்றது. அந்த அன்போடு இந்த தொண்டினை செய்து வருகின்றார். நாளும் தினந்தோறும் அந்த 3 வேளையும் மூழுகின்ற அன்போடு திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகளை அர்ச்சித்து வழிபாடு செய்கின்றார். ஒப்பில் காதல் கூறு, அந்த உள்ளத்தில் அவருக்கு எழுகின்ற அந்த காதல், அந்த பக்தியானதுக்கு எதுவும் ஒப்பு இல்லை. நம்ம தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்றார், எல்லையில்லாத அந்த தூய அன்பு தான் மகிழ்ச்சியை தரும் சொல்லிட்டு. அதனால இந்த ஒப்பில்லாத காதலோடு இவருக்கு தொண்டு செய்யறதுனால மேலும் மேலும் மகிழ்ச்சி பெறுகின்றது. இப்போ உளம் களி சிறந்திட, களினா மகிழ்ச்சி, சிறந்திட அன்பு மேலும் மேலும் பெறுகிறதுனால மகிழ்ச்சியோடு என்ன பண்றாருன்னா, இந்த தொண்டினை செய்கின்றார். ஒழுகினார் வழுவாமல் இந்த தொண்டினை, அதாவது முப்பொழுதும் திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த திருவடிகளை, மலர் போன்ற திருவடிகளை வழுவாது அன்போடு பெருகுகின்ற அன்போடு, அதனால் எழுகின்ற மகிழ்ச்சியோடு வழிபாடு செய்து அர்ச்சனை செய்து வழுவாமல், அதுதான் தவறாமல் இந்த தொண்டிலே நிலை பெற்று இருக்கின்றார் நம்முடைய கணநாத நாயனார் பெருமான். 6வது பாடல். ஆன தொண்டினில் அமர்ந்த பேர் அன்பரும் அகலிடத்தினில் என்றும் ஞானம் உண்டவர் புண்டரீக கழல் அர்ச்சனை நலம் பெற்று தூணரும் கொன்றை முடியவர் சுடர் நெடும் கைலைமால் வரையெய்தி மான நல்பெரும் கணங்கட்கு நாதராம் வழி தொண்டி நிலை பெற்றார். அது ஆன தொண்டினில், அதாவது ஆன தொண்டு அப்படின்னா ஆக்கமுடைய தொண்டு. அடியவர்களை தொண்டராக்குறது, அன்பர்களை தொண்டராக்குறது மட்டும் இல்ல, திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகளை அன்போடு வழிபட்டு அர்ச்சனை புரிதல், இது மாதிரி சிறப்புக்குரிய ஆக்கமுடைய திருத்தொண்டினை செய்ததுனால அமர்ந்த, விரும்பி செய்கின்றார். அன்போடு விரும்பி அமர்ந்தனா விரும்பி செய்கின்ற பேரன்பர். அதான் சொல்றாங்க, இன்னைக்கு அடியர்கள்லாம் சொல்லி மகிழ்ந்தார்கள். அதுவரை தொண்டரா இருந்தாரு, திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகளை வணங்கின உடனே பேரன்பர் ஆயிட்டாரு. அப்படிப்பட்ட பேரன்பர் ஆகிய கணநாத நாயனார் அகல் இடத்தினில் என்றும், அகலிடம்னா அகந்த இடம், நில உலகத்தில், இந்த உலகிலே என்றும் ஞானம் உண்டவர் புண்டரீக கழல் அர்ச்சனை நலம் பெற்று, ஞானத்தையே உணவாக உண்ட திருஞான சம்பந்த பெருமானுடைய புண்டரீக கழல், தாமரை போன்ற திருவடி இல்லையா. இதெல்லாம் 3 வயசு குழந்தைக்கு எப்படி இருக்கும் திருவடி, தாமரை மலர் போன்றுதான் இருக்கும். அது போல அழகிய, அது ஞான ஒளி பெற்று விளங்குகின்ற
அந்த திருவடி தாமரைகளில் அர்ச்சனை நலம் பெற்று, அதாவது என்னன்னு சொன்னா அர்ச்சனை செய்கின்றார், அதனால் நலம் பெறுகின்றார் அப்படின்றாங்க. இதெல்லாம் எப்படி? அடியவர்களை வணங்குவதால திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடிகளை வணங்குகின்ற பாக்கியம் கிடைச்சது. இப்ப திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகளை வணங்குறதுனால சிவபதமே கிடைக்க போகுது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஞான சம்பந்த பெருமானுடைய அந்த திருவடி தாமரைகளை, தாமரை மலர் போன்ற அந்த திருவடிகளை அர்ச்சனை செய்யறதால நலம் பெறுகின்றார். நலமானது சிவப்பேறு பெறுகின்றார். அர்ச்சனை நலம் பெற்று தூணரும் கொன்றை முடியவர் சுடர் நெடும் கைலை மால் வரை எய்தி. சுவாமி அணிஞ்சிருக்கின்ற அந்த பொன் போன்ற நிறமுடைய இந்த கொன்றை மலரோட சிறப்பு சொல்றாங்க. தூணரும் தூய்மையான நறுமணம் வீசுகின்ற கொன்றையை சடையில் உடையவராகிய சிவபெருமான் வீற்றிருக்கின்ற சுடர் நெடும் கைலை. சுவாமி கைலையில வீற்றிருக்கின்றார். எப்படிப்பட்ட கைலை அது? அதாவது சுடர்னா சுடர் ஒளி வீசுகின்றது. இப்ப நான் நிறைய ஃபேஸ்புக்ல யூடியூப்ல எல்லாம் பாக்குறோம். திரு கைலாயத்துடைய அருட்காட்சி ஒளி வீசுகின்றதாக விளங்குகின்றது. அது ஞான ஒளி அப்படின்றாங்க. இந்த சுடர் அப்படின்றது ஞான ஒளி வீசுகின்ற அந்த நெடும் கைலை மால் வரை எய்தி. அந்த வரையில மலையை எய்துகின்றார். திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகளை முப்பொழுதும் மூழுகின்ற அன்போடு மகிழ்ச்சி சிறக்க அர்ச்சனை செய்து வழிபடுவதால சுவாமி வீற்றிருக்கின்ற சுடர் வீசுகின்ற அந்த பெருமை பொருந்திய திருக்கைலாயத்தை அடைகின்ற பாக்கியத்தினை பெறுகின்றார். ஏன் திருக்கைலாயத்தோட பெருமை நிறைய சொல்லியிருக்காங்க. அதாவது பொன்னின் திருநீர் பொழிந்தது என, அப்படியே சூரிய ஒளிப்படும் பொழுது பொன்மலை போல விளங்கும் திருக்கைலாய மலை. அந்த பனி மேல படர்ந்து இருக்கிறது பார்த்தா மேல முழுவதும் திருநீர் பூசி இருப்பது போல அந்த மலை விளங்கும். அது போன்ற சிறப்புக்குரிய மலை. இன்னும் தெய்வ சேக்கிழார் பெருமான் எவ்வாறு அருளி செய்திருப்பார் பாத்தீங்கன்னா, இந்த 3 உலகங்களும் 4 வேதங்களும் அதாவது தவம் செய்கின்றது. அந்த தவத்தின் பயனெல்லாம் ஒன்று திரண்டுதான் திருக்கைலாய மலையாக விளங்குகின்றது. எல்லா உலகங்களும் வேதமும் செய்த தவத்தின் புண்ணியம் திரண்டு திருக்கைலாய மலையாக வடிவெடுத்தது போல விளங்குகின்றது அப்படின்றாங்க. இன்னும் இந்த உலகம் என்னும் அழகிய கொடி, இந்த உலகமே வந்து ஒரு அழகிய கொடி. ஏன்னா உலகம் மங்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, மேதினினாலே நில மகள் தான் சொல்லுவாங்க. இந்த உலகம் ஒரு பெண் சொல்லுவாங்க, ஒரு அழகிய கொடி போல விளங்குகின்றது. இப்ப அந்த அழகிய கொடியில நிறைய வந்து இலைகள் இருக்கும். அது போல ஒளி வீசுகின்ற இலைகள் தான் ஒவ்வொரு சிவஸ்தலமும். இதுல சிறப்பாக ஒரு வெண்மையான மலர் பூத்திருக்கின்றது. அதுதான் திருக்கைலாய மலை. இன்னும் சுவாமியே அதுல வீட்டு இருக்கிறதுனால அதை விட சிறப்பு அதற்கு என்ன வேணும் அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட அந்த திருக்கைலாய மலையை எய்துகின்றார். எய்தி அவருக்கு என்ன அருள் கிடைக்குது இறைவன் திருவருளால பாத்தீங்கன்னா, மான நல்பெரும் கணங்கட்கு நாதராம். மானனா பெருமை மிக்க, இந்த நல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நன்மை, சிவகணங்கள் எல்லாம் சிவச்சார்பு உடையது இல்லையா, அதனால பெருமை மிக்க நல் பெரும் சிவச்சார்பு கொண்ட பெருமை மிக்க கணங்கள் எல்லாம் சிவபெருமானை சூழ்ந்திருக்கின்றது. அந்த கணங்களுக்கெல்லாம் நாதராக விளங்குகின்ற பாக்கியத்தினை பெறுகின்றார். இப்ப இறைவனை சூழ்ந்து துதிக்கின்ற அந்த கணங்கள், பெருமை பொருந்திய சிவச்சார்புடைய அந்த கணங்களுக்கெல்லாம் நாதராம் தலைவராகின்ற நாதராகின்ற பெருமையினை பெறுகின்றார். திருக்கைலாயத்தை அடைந்து அந்த பதவியை இவர் பெறுகின்றார். வழி தோண்டி நிலை பெற்றார். இது ஒரு சிறப்பு, ஒரு சூட்சுமம். அதுதான் இங்க அடியாரா நம்ம என்ன தொண்டு செய்யறோமோ கிட்டத்தட்ட அதுக்கு இணையான பணிதான் வந்து திருக்கைலாயத்திலும் இறைவனுக்கு வந்து நம்ம அங்க செய்வோம் இல்லையா. தொடர்ச்சி அதுதான். எப்படி சங்கிலியார் திருக்கைலாயத்துல உமையன்னைக்காக மலர் பெரித்து மலர் தொடுத்து சாத்தி வழிபட்டாரோ, இங்கேயும் அதேதான் என்ன பண்ணுவாங்க, மலரை பெரித்து கொண்டு வந்து தொடுத்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சாத்தி அந்த புஷ்ப கைங்கரியம் செய்து வருகின்றார்கள். அப்ப வந்து அதான் வழி தோண்டி நிலை பெற்றார். இங்க எப்படி அடியவர்களுக்கு எல்லாம் தலைவராக விளங்கி அவரை பயிற்றுவித்து தொண்டர்கள் ஆக்குனாரோ, இதே தொண்டை அங்கேயும் செய்யறார். அங்க இருக்கிற கணங்களுக்கெல்லாம் நாதராக விளங்கி அவர்கள் தொண்டினை வந்து அதற்கு காவலாக விளங்கி சிறப்புற செய்திட அருள் செய்கின்ற கணநாதராகிய பெருமையினை இறைவன் அவருக்கு அருளுகின்றார். இங்க செய்த அந்த
தொண்டினால் அந்த பெருமையினை பெறுகின்றார் அப்படின்னு சொல்லி கடைசி பாடல். உலகம் உய்ய நஞ்சு உண்டவர் தொண்டினில் உறுதி மெய் உணர்வு எய்தி அழகில் தொண்டருக்கு அறிவு அளித்து அவர் திறம் அவனியின் மிசையாக்கும் மலர் பெரும் புகழ் புகழியில் வரும் கணநாதர் கழல் வாழ்த்தி குலவு நீற்று வன் கூற்றுவனார் திறம் கொள்கையின் மொழிகின்றான். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, உலகம் உய்ய நஞ்சு உண்டவர் தொண்டினில் உறுதி மெய் உணர்வு எய்தி. அதாவது என்னன்னா, உலகு உய்ய நஞ்சு உண்டவர் தொண்டினில் உறுதி. உறுதி என்னன்னா, நம்ம செய்கின்ற தொண்டு பிறழாமல் இருக்கணும். எப்பொழுதும் அந்த தொண்டை எந்த காரணத்திலையும் விடாம செய்யணும். அது போல இறைவனுக்கு அது எப்படிப்பட்ட சுவாமி, உலகம் உயிர்களை எல்லாம் காப்பதற்காக தான் நஞ்சினை உண்டு திருநீல கண்டனாக விளங்குகின்றார் இல்லையா? அத்தகைய இறைவனுடைய தொண்டினில் உறுதிப்பாட்டோட வழுவாமல் செய்து மெய் உணர்வு எய்தி. இந்த மெய் உணர்வு என்ன சொல்றாங்கன்னா, உள்ளத்துல நம்ம தெளிவான ஒரு திடமான சிந்தனை இருக்கணும். என்னன்னா, இந்த சிவ தொண்டே வீடு பேற்று நமக்கு தந்தருளும். இதுதான் வீடு பேற்றுக்கு வழி. செய்யத்தக்கது சிவ தொண்டு தான். நம்ம மண்ணில் பிறந்ததோட பயனை சிவ தொண்டு செய்ய வேண்டும். வீடு பேர் இல்லை, அது வீடு பேர் கொடுத்து பிறவா நெறியை அதுதான் தரும் அப்படின்னு அந்த மெய் உணர்வு எய்தி. அப்ப இறைவனுக்கு பிறழாமல் தொண்டு செய்து இந்த மெய் உணர்வு எய்தி அதனால அழகில் எல்லையில்லாத தொண்டர்களுக்கெல்லாம் அறிவு அளித்து தொண்டு செய்கின்ற அந்த அறிவினை ஞானத்தினை உணர்த்தி அவர் திறம் அவனியின் மிசையாக்கும். அவருடைய திறத்தினை ஓங்க செய்கின்றார். அவங்களோட சிறப்பு அந்த செயல்களை சிறப்பாக செய்திட அருள் செய்த மலர் பெரும்புகழ் மலர்கின்ற பெரும்புகழ் உடைய புகழியில் வரும்னு அவதாரம் செய்த கணநாதனார் கடல் வாழ்த்தி அவருடைய திருவடிகளை வாழ்த்துகின்றேன்னு சொல்லிட்டு, அடுத்தது குலவு நீற்று வன் கூற்றுவனார் திறம் கொள்கையின் மொழிகின்றோம் சொல்லிட்டு, அந்த நீற்றினை குலவுனா போற்றுகின்ற நீற்று நெறியை போற்றி அதில் உரைப்பாக விளங்குகின்ற கூற்றுவ நாயனாருடைய திறத்தினை அடுத்த வரலாறாக நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார் என்று கூறி, திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடிகளின் பெருமையும் கணநாத நாயனாருடைய திருவடிகளின் பெருமையும் இறைவனுக்கு தொண்டு என்னென்ன வகைகள்ல செய்யணும், அது சிறப்புக்குரியது அப்படின்றதையும் இறைவன் திருவருளால சிந்திக்க பெற்றோம். இதுல அதையே ஏதாவது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் பிழை செய்திருந்தால் சுட்டி காட்டணும், ஒரு தருளணும் அப்படின்னு பெரியவர்களை கேட்டு விரும்பி வணங்கி, கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். இது ஐயா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம். கோமல் ஐயா எனக்கு கொடுத்த இந்த எவ்வளவு சிறப்பு சேர்க்கணும்னு சொல்லி அவங்க கொடுத்ததெல்லாம் நான் சேர்த்து சொல்லணும்னா இன்னும் கண்டிப்பா குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும். அவ்வளோ கொடுத்துருந்தாங்க. ஆனா நேரம் கருதி இந்த 1 மணி நேரத்துல எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லி முடிச்சேன். மற்றவை கோமல் ஐயா சிறப்பாக விளக்கி சொல்வார்கள், புலவர் ஐயா சிறப்பா சொல்லுவாங்கன்னு சொல்லி நிறைவு செய்கின்றேன். ஓம் நம சிவா. திருச்சிற்றம்பலம். மிக மிக சிறப்புமா. சரியான ஒரு சிறந்த விளக்க படைப்பு. சீர்காழி ஒரு எல்லோருக்கும் சீர்காழி கடற்கரையில் இருக்கு, அந்த கடல் சோலையெல்லாம் இருக்குன்னு சொல்லி திருப்பதியங்கள்லாம் நமக்கு வருது. ஆனால் என்னன்னா, இப்பொழுது உள்ளபடி பார்த்தீங்கன்னா சீர்காழியிலேருந்து 7 கிலோமீட்டர் திருமுல்லை வாசல்னு நேராக கிழக்க பாடல் பெற்றதெல்லாம், அது 3வது கிலோமீட்டரில் இது இருக்கு, திருக்குறுகாவூர் வெள்ளடை இருக்கு. அதுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் திருமுல்லை வாசல், அதுதான் கடலாக இருக்குது. ஆனால் எப்படி ஒரு அமைந்திருக்கணும்னா எங்களுக்கு இந்த நில புவியியல் அங்கே தெரியுங்கிறதால சொல்கிறேன். இந்த சீர்காழிக்கும் வடக்கு எல்லையாக ஒரு உப்பனாறு என்று எப்பொழுதுமே நீர் கிடக்கும். அங்கே இதே இருக்காது, அதுக்கு பேரே உப்பு நீராக இருக்கும். ஏன்னா இந்த அமாவாசை பௌர்ணமியில் அந்த நீர் ஏறி வரும் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே அது விரிந்து செல்லும். அதே கடற்கரையின் ஒரு பகுதியாக இருந்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த பக்கம் இருந்திருக்கிறதுக்கு இல்லை, கிழக்க நிலப்பரப்பாக இருந்து குறுகாவூர் வெள்ளடையும் எதுவும் நம்ம திருமுல்லை வாசல் அதுவும் பாடல் பெற்றதெல்லாம் இருக்கு. அதனால வடக்க இருக்கக்கூடிய இந்த ஆறு அந்த கடல் நீரோட போதத்தோடு இருக்கக்கூடிய, அதனால பேரே தான் உப்பனாருன்னு வச்சுங்களேன்.
என்றைக்குமே வந்து வற்றாது. ஏன்னா கடல் நீர் எதிர்த்து வர்றதால அதை நம்ம வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் கடந்து வரும்பொழுது அந்த உப்பு நாற்றை வந்து பார்க்கலாம். நம்ம அப்படிதான் இதுக்கு பொருள் எடுத்துக்கொள்ள முடியும். வேறு வந்து வழி இல்லை. ஏன்னா வடக்கையும் நிலப்பரப்பா இருக்கு. தெற்க மட்டும்தான் ஆற்றால வந்து சூழப்பட்டிருக்க ஒழிய வடக்கையும் வந்து நிலப்பரப்பா தான், தொடர் நிலப்பரப்பா இருக்கு. மேற்கையும் தொடர் நிலப்பரப்பா இருக்கு. கிழக்கே கடல் இருக்கு. ஆனா கிழக்கே உள்ள கடல் வந்து உள்ளே வந்து உப்பநாற்று வழியாக இந்த சீர்காழியை வந்து சூழ இருக்கு. அதனால வந்து கடற்கரை சோலைகள் அந்த இதெல்லாம் அப்படியே ஒரு காடாக தான் இருக்கும். இப்பெல்லாம் வீடு கட்டி வச்சிருக்கானுங்க, லேஅவுட்லாம் போட்டு ஒரு காட்டு பகுதியாக தான் அதெல்லாம் இருந்தது. அதாவது இந்த நாயன்மார் இன்னும் வந்து எப்படி சிறப்பு பட்டிருக்கிறாருன்னு சொல்லி வேறு நாயனாரோட கம்பேர் பண்ணி ஒப்பீடு சொல்லி வரக்கூடாது. இந்த சொல்லும்போது தவறி வந்துட்டு நினைச்சு சொல்றனே, மற்ற நாயன்மார்களோட இவர் எப்படி சிறப்பாக பணி செய்திருக்கிறார் என்று சொல்லி அது சொல்றாருன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பெருமையால் தம்மை வைப்பார். அந்தந்த நாயன்மார்களோட சிறப்பு அவர்களுக்கு தான். ஒரு நாயன்மாரை இன்னொரு அது வந்து ஒரு குற்றமாகிவிடும். இனிமேல் வந்து மிக மிக கவனமாக இருக்கும். ஞானசம்பந்தரோட நாவுக்கரசர் உயர்ந்தவர், நாவுக்கரசரோட சிறு தொன்று செஞ்சார், அவராட்டம் யாரு செய்ய முடியும்? அப்புறம் இவராட்டம் நீலகண்டராட்டம் இதெல்லாம் யாராலையும் முடியுமா? இப்படிலாம் நம்ம வந்து ஒப்பிடக்கூடாது. அந்தந்த நாயன்மார்களுடைய பெருமைக்கு அவர்கள் மட்டும்தான் வந்து ஒப்பிடத்தக்கவர்களே ஒழிய அங்கே திருத்தொண்டுக்கு அதை வந்து நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். பயிற்சி என்ன பண்றாருன்னா விருப்பத்தின் அடிப்படையில் மட்டும் இல்லாம தகுதி கண்டும் வந்து செய்யறாரு. பயிற்சின்னா இதுல சில குறித்திருக்கிறார்கள். அதுலயே பசுமடங்கள்லாம் வேற எல்லாம் இருக்கும். அப்புறம் நெல், உளுந்து பயிரெல்லாம் வந்து சாமிக்கு உள்ளது, எள்ளு எல்லாம் வரும். காய வைக்கிறது, கூட்டுறது, அரைக்கிறது, எண்ணெய் ஆடுறது, பசுமடத்துல நிர்வாகம் பண்றது, பசுக்களுக்கு புல் வைக்கிறது, இதே போல பல்வேறு ஆலயத்தின் தொடர்புடையனா பன்முக பணிகள். இதுல எல்லாவற்றையும் விரிக்க முடியாதுன்னு சொல்லி உள்ளதெல்லாம் வந்து அப்படி சொல்லியிருக்காரு. அப்படி எடுத்துக்கணும். இந்த சீர்காழி மட்டும்தான் வந்து மிதந்ததுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கடல் கொள்ள தோணிபுரம்னு சொல்றோம் இல்லையா? இது வந்து இன்னொரு முதுகுன்றம் இருக்கு இல்லையா? முதுகுன்றத்துல வந்து செழுநிலத்தை மூட வந்த மூவாத முழங்கு ஒளி நீர் கீழ்தாழ மேல் உயர முதுகுன்றமே என்று சொல்லி, முதுகுன்றம் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம கடற்கரையிலேருந்து கடலூர்லேருந்து நம்ம பார்த்தோம்னா 50 to 70 கிலோமீட்டர் இருக்கும். ஆமாம், 70 கிலோமீட்டர் இருக்கும். வடலூர்லேருந்து கடலூர் வந்து 50 கிலோமீட்டர், அங்கேருந்து 25 கிலோமீட்டர் மேற்க விருத்தாச்சலம் இருக்கு. அது 75 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் ஒரு காலத்தில் வந்து பெரிய ஒரு கடல் ஆர்ப்பரித்து, அதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக எடுத்து கொள்ள வேண்டும். ஆர்ப்பரித்து வந்து உலகம் மூடும்போது அந்த நீர்தாழ மேலே வந்து உயர்ந்த முதுகுன்றமே என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானே அது வந்து போட்டிருக்காரு. இந்த பால் கொடுத்தது வந்து சொன்னீங்க சாமிக்கு வந்து விநாயகருக்கும் முருகனுக்கும் சாமி எங்க பால் கொடுத்தாரு? முருகப்பெருமானுக்கு பால் கொடுத்தது கார்த்திகை பெண்கள், விநாயகருக்கு பால் கொடுத்ததா புராணத்திலேயே எங்கேயுமே குறிப்பு இல்லை. மிக மிக வந்து கவனமாக வந்து பேசப்படணும். ஆனா பெருமான் என்ன பண்ணியிருக்காரு? பன்றி குட்டிக்கு பால் கொடுத்துருக்காரு. பன்றி குட்டிக்கு பால் கொடுத்த பழம் வருது இல்லையா? பாலையா இந்த அம்மா என்ன பண்றாங்க, வள்ளத்துல வந்து கறந்து, அதை வந்து பொற்கிண்ணத்துல கறந்து கொடுன்னு சாமி சொல்றாரு. அம்மா வந்து வள்ளத்துல வந்து பாலை, திருமுலை பாலை கறந்து இவருக்கு குடின்னு சொல்லி அப்படி ஊட்டுறாரு. அப்படிதான் வருது. அது வந்து பார்த்து கொள்ள வேண்டும். இந்த நாள்தோறும்னு சொல்லி 2வது பாடல்ல சொல்லியிருக்காரு இல்லையா? நாள்தோறுங்கிறத வந்து நமக்காக அறிவுறுத்துறாருன்னு சொல்ல வேண்டிய நாயன்மார் வந்து வாசநலம் செய்து இமையோர் நாள்தோறும் மலர்தூவ ஈசன் எம்பெருமான் இனிதா உரையும் இடம். நாள்தோறும்ட்டாரா? யோசனை போய் பூக்குணர்ந்து அங்கு ஒரு நாளும் ஒழியாமை. பாருங்க, அங்க நாள்தோறும்னு சொல்லிட்டு இந்த சம்பாதி ஜடாங்கிற பறவைகள் யோசனை தூரம்னா ஏதோ ஒரு கூப்பிடி சத்தத்துல 24 சொல்லுவாங்க, 24 காதம்லாம் சொல்லுவாங்க. யோசனை போய் பூக்குணர்ந்து ஒரு நாளும் ஒழியாமை, ஒரு நாள் கூட தவறாம பூசனை செய்து இனிதிருந்தான் புள்ளிருக்கு வேலூர் என்று சொல்லி இந்த நாள்தோறும் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லணும். இப்ப இந்த தொண்டுகள்னா இவர் சுட்டிய தொண்டுகளை வந்து அப்படியே நம்ம எடுத்து செய்யணும். ஒவ்வொரு தொண்டுன்னு சொன்னீங்க. 63 நாயன்மார்களை வந்து பலர் வந்து பன்முக தொண்டுகளை செஞ்சிருக்காங்க. அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். நிறைய வந்து தொண்டுகள் வந்து பல்வேறு தொண்டுகள்லாம் இருக்கு. இங்கே உள்ளது வந்து சில தொண்டுகளை வந்து செஞ்சிருக்காரு. இவர் எல்லாவற்றையும் வந்து பயிற்சி கொடுத்திருப்பாருன்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும்.
வகையில வந்து தொண்டனாக்கி அவரவருக்கு ஏற்ற தொழில்னா அவர்களுடைய மனநிலை, அறிவு நிலை, உடல்நிலை இதற்கெல்லாம் தக்கவாறு கொடுத்தார் என்று நம்ம எடுத்துக்கொள்ளணும். எப்படின்னா இறைவன் வந்து அந்த தன்மை இருக்கு பாருங்க. திருமுறைகள் வாசிப்போர் எழுதுவோரை வந்து அவர்கள் வந்து இந்த திருத்தொண்டுகள்லாம் செய்ய முடியாது. இதெல்லாம் நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். எப்படி இறைவன் வந்து ஒவ்வொரு உயிர்களுக்கு தக்கவாறு உடலை கொடுத்து பிறப்பை கொடுத்து எங்கெங்கே பிறக்க வேண்டும் என்று அமைக்கிறாரோ அப்படியெல்லாம் வந்து பிறப்பிக்கப்படுவர்களே அவர்களுக்கு அந்த விருப்பத்தோடு அவனுக்கு வந்து தவத்தின் பயனாக தான் அங்கே உள்ள வருவான். கோயிலுக்குள்ள வரத்துக்கே தவம் வேணும். அதுலேயும் வந்த உடனே எண்ணங்கள் இதை போல உற்பத்தி வைக்கணும், இதை போல உழவாரம் பண்ணணும், நம்ம இசைக்கருவி வாசிக்கணும், கோயிலை சுத்தம் பண்ணணும். இதெல்லாம் இறைவன் திருவருளாக இருக்கும். யார் யார் வராங்களோ அவர்களுடைய தகுதி நோக்கி அதுக்கு வந்து தக்கவாறு இந்த கணங்களாக ஆனவர்கள்னு சொல்லும் பொழுது இவர் கணநாதர்னு சொல்லிட்டோம்னே அப்போ வந்து நம்ம ஒரு ஒப்பீடு. உங்களுக்கு நேரம் இல்லை, அதனால நான் வந்து இது பண்ணல. உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நேரம் இல்லை. நான் ஒரு எனக்கு கிடைச்ச நேரத்தில் சொல்கிறேன். அந்தகாசுரனை வந்து என்ன பண்ணுறாரு, சாமி சூளத்தில் தூக்கி அவன் மன்னிப்பு கேட்டோன்னா கீழே இறக்கி விட்டு, நீ 3000 ஆண்டுகள் என்னை நோக்கி தவம் செஞ்சிருக்கடா, நீ வந்து சிவகணங்களில் ஒருவனாக இங்கே இருன்னு சொல்லி 3000 ஆண்டுகள் கழிச்சு உனக்கு முத்தி கிடைக்கும். பல யுகங்கள் என்னை அதை நோக்கி தவம் செஞ்சிருக்க, நீ இங்கே சிவகணங்களில் ஒருவனாயிரு. அந்தகாசுரனை தன்னுடைய மனைவியே வந்து இச்சை வைத்து அந்தகாசுரனை வந்து மன்னித்து சூழத்து என்ன பெருமானுடைய கருணையெல்லாம் நம்ம சொல்ல முடியும். அதெல்லாம் நம்ம இதெல்லாம் படித்தாதான் தெரியும். அங்கே அப்புறம் நம்ம இருக்கார் இல்லையா, சுந்தரமூர்த்தி சாமிகளும் கழறிற்று அறிவார் நாயனாரும் அங்கே போய் சேர்ந்தோடனே வெள்ளாணி சருக்கத்தில் 48வது பாடல்ல ஊரனாகிய ஆளாள சுந்தரனுடன் அமர்ந்து கழறிற்று அறிவார் நாயனார்ட்ட சாமி சொல்றாரு, இருவீரும் சாரணம் கணநாதராம் தலைமையில் தங்கும் என்று அருள் செய்தார். அவர்களை எல்லாம் நீங்கள் வந்து 2 பேருமே கணநாதர்களாக இந்த தலைமையான நிலையில இருங்கள் என்று சொல்லி அருள் செஞ்சிருக்காரு. அதேபோல விரல்முண்ட நாயனாருடைய வரலாறுல 10வது பாடல்ல அவரை வந்து விரல்முண்ட நாயனாரை நீ கணநாதராக இரு என்று சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து இப்ப ஞானசம்பந்தருடைய திருவடியை வந்து பூசை செய்து அன்பு மேலும் மேலும் பெருக அரிச்சித்த அந்த நலத்தால அது இந்த அடியாருக்கு அடியார்னு சொல்றதோட பொருளையே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வேறு யாரு இப்ப வந்து இப்படிலாம் வந்து செஞ்சிருக்காங்க நம்ம நாயன்மார்கள்னு பார்க்கும்போது, அதே போல முருகநாயனார் என்ன 11, 14 பெருமானையை இவரே வந்து குருவாக வரிச்சதால அவர் வந்து அடைகிறாரு. திருநெல்வேலி நாயனார் அங்கே எழுந்தருளிய பிறகு விடைபெறும் பொழுது இவரும் தொடர்ந்து போக பார்க்குறாரு. அந்த சாத்தமங்கையிலேருந்து அவரோட உடன் போக பார்க்கும்போது கையை மறுத்து நீ இங்கேயே இருந்து தொண்டு செய்யும் பொழுது 35, 36, 37வது பாடல்ல அவருடைய திருவடியே நினைத்து அவருடைய பாதத்தை அர்ச்சனை செய்கிறார். இந்த முருகநாயனாரும் திருநெல்வேலி நாயனாரும் அதன் பயனாக அங்கே போய் இதுல திருநெல்லூர் பெருமணத்துல வந்து அங்கே அவர் வந்து கூறுறாரு பார்த்தீங்களா. அதுக்கு வந்து இந்த திருஞான சம்பந்தரோட புராணத்துல அந்த 1248 உள்ள பாடல்கள்லாம் நமக்கு வந்து பார்த்தோம்னா அங்க யார் யார் வந்து இங்க போய் சேர்ந்தார்கள் என்று சொல்லி நமக்கு திருநெல்வேலி நாயனார் அப்புறம் முருகநாயனாருக்கு மனைவி இருந்ததா குறிப்பு இல்லை. திருநெல்வேலி யாழ்ப்பாணர் அவர் மனைவி, சிவபாத இருதயர் அவங்க அம்மா ஞானசம்பந்தருடைய தாயார், அந்த பெண்ணை கொடுத்தவரோட அப்பா அம்மா, மீதி அங்கே உள்ள வேதியர்கள், பல்லக்கு தூக்கியவர்கள், அந்த திருமணத்திற்கான அந்த பணிகள்லாம் இருக்கல, பன்முக பணிகள், பந்தல் அமைப்பவர், கீழே மெழுகிடுவோர், விளக்கு எரிப்பவர், இப்படி உள்ள பெண்கள், அப்புறம் விதியால் அங்கே வந்தவர்கள் எல்லோரும் வந்து என்னன்னா திருஞான சம்பந்த பெருமானோடு அணைந்து அவருக்கான பணிகளை செய்ததால் எல்லோருமே அந்த சிவஜோதியிலே வந்து கலக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு இது. அதே போல இல்லாம கழறிற்று அறிவார் நாயனார், சோமாசிமார் நாயனார், மிழலை குறும்பு நாயனார் 3 பேருமே சுந்தரமூர்த்தி சாமிகளோட வந்து நட்பாகவும் அவருடைய திருவடியை வணங்கியுமே எளிதாக வகையால் வந்து சிவலோகம் எழுதினார்கள் நமக்கு குறிப்பு இருக்கு. அதோடு இல்லாம சுந்தரமூர்த்தி சாமிகளை வந்து அவதரிக்க செய்வதற்கு பெருந்தவம் செய்த பெற்றோர்களான சடையனாரும் இசைஞாயினாரும் அன்னவனாம் என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதல்னு சொல்றாரு. அவர்களோட தொடர்பு இருந்தாலே அவர்களுக்கு அது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வந்து இதுல ஞானசம்பந்தருக்கு தில்லை 3000 வரையுமே வந்து கணங்களாக வந்து காமிக்கிறார். அண்டத்து இறைவர் அருளால் அணிதில்லை முண்டை திருநேற்று 3000 தொண்டர் தலைமை
கணநாதராய் தோன்ற. இவர்கள்லாம் 3000மே வந்து கணநாதர்களாகவே வந்து இவருக்கு ஞானசம்பந்தருக்கு காட்சி அளிக்கிறாரு. திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு காட்டுவதாக அங்க வந்து வரலாறு. அப்புறம் என்ன பண்றாரு, திரு நமினந்தி அடிகள் வரலாற்றுல ஆரூரில் ஞானமறையோய்ன்னு சாமி சொல்றாரு. யார? நமினந்தி அடிகளை. ஆரூரில் பிறந்தார் எல்லாம் நம் கணங்கள் காண் அப்படின்னு சொல்லி இங்க பிறந்தவர்கள்லாம் நம்மளுடைய கணங்கள் என்று சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வரலாறு. இன்னும் நம்ம இந்த பாடல்கள்லாம் விரித்து எல்லாம் சொன்னோம்னா மிக மிக அதிக நாழியாகும். அதே போல இவருக்கு அப்பர் பெருமான வந்து அப்பூதியடிகள் அவருடைய திருவடியை வந்து அரிச்சித்த நலத்தால் இறைவனுடைய கழலை எளிதாக கொடுவது நிறைய இருக்கு. இப்படிதான் நம்ம வந்து ஒப்பீடு செய்து, இந்த ஒப்பீடு என்பது இப்படி இருக்க வேண்டும். இவரோட அவர் பெரியவராங்கிற ஒரு உணர்வு வரும்படி நம்ம என்றைக்குமே பேசிவிடக்கூடாது. இது வந்து இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு புராணம் என்ற அளவிலே மிக மிக இன்றைக்கு காலையிலே நீங்கள் அங்க சீர்காழியில வந்து அந்த அடியார் பெருமக்களை வைத்து அந்த வளாகத்தில் இதெல்லாம் வந்து முன்னை தவம் இல்லாமல் வந்து இது முகமன் கூறுவதல்ல, உன்னை தவம் இல்லாமல் வந்து நடக்காது. அங்க வந்து அவர்கள்ட்ட உரையாடின அந்த இதை நான் கேட்டேன். மிக மிக வந்து சிறப்பாக இருந்தது. அதுக்கு தொடர்ந்து தில்லையிலே உரையாற்றிவிட்டு இன்றைக்கு 3வது முறையாக இதே தலைப்பிலே இங்கே நம்ம அப்ப அருள்நெறி மன்றத்தில் உரையாற்றக்கூடிய வாய்ப்பு